பாட்டிமா ஓம் நமச்சிவாய. பாட்டிமா நல்லா இருக்கீங்களா? நேற்றுக்கு வந்தாங்க டி நகர்லேருந்து. சரி பாட்டிமா. அரிசியில் வாங்கிட்டாங்களா? ஆமாம் ஆமாம் கொடுத்தாங்க. உங்ககிட்ட பேசுனாங்களா? எனக்கு போடவா? நானும் உங்களை அட்ரஸ் சொல்லி அனுப்பிச்சேன், அங்கே தான் இருப்பாங்க அவங்க அப்படின்னு. சட்டை 100 பணம் கொடுத்தாங்களா? சரி பாட்டிமா. எப்படி பக்கம் ஆரம்பிச்சிடலாமா ஜவுளி கடை? சரி பாட்டிமா, பார்த்துங்க. அந்த அளவுக்கு மக்கள் வந்து ஒரு அன்பு வைக்கிறாங்க நம்ம மேல. யாருன்னே தெரியாம, முகமே தெரியாம, ஏதோ ஒரு மூலையில இருக்கிறவங்க, ஏதோ ஒரு மூலையில இருக்கிற நம்ம மேல ஒரு அன்பும் பாசமும் மரியாதையும் வைக்கிறாங்கன்னா அது எவ்வளவு பெரிய இறைவனுடைய செயல். அது வீட்டுக்குள்ளேயே வேற வந்து சில பேர் வெளியில இருக்கிற வரை வர வந்து புடவை கொடுக்குறாங்க. பரவாயில்ல பாட்டிமா, பரவாயில்ல பாட்டிமா. சினிமாவில் நடிக்கிறேங்க. மணிமேகலம்மால அவங்க ஃப்ரெண்டு வந்து எனக்கு 1000 ரூபாய் புடவை சரிம்மா பாட்டி, சரிம்மா. இல்லை பாட்டிமா, எல்லாருக்கும் பிடிச்சிருச்சுன்னு வச்சுக்க, நம்ம மக்களுக்கு நிறைய செய்வாங்க பாட்டிமா. சரி, உண்மையாலுமே எல்லாருக்குமே உங்ககிட்ட பிடிச்சது என்ன தெரியுமா? உங்களுடைய அமைதி, உங்களுடைய அந்த அன்பான ஒரு போக்கு, எல்லாருக்கிட்டையும் அந்த கனிவா நடந்துக்கிற இது, அதுதான் எல்லாருக்கிட்டையுமே பிடிச்சது. சரி பாட்டிமா. சரிங்க பாட்டிமா, சரிங்க பாட்டிமா, சரிங்க பாட்டிமா, சரி பாட்டிமா. சாப்பிடுங்க. நமச்சிவாய நமக. வரேன் பாட்டிமா, வரேன் பாட்டிமா. நமச்சிவாய தாத்தா. வா தாத்தா. என்ன அப்படியே ஈரமாகறீங்க? குளிச்சிங்க. வாங்க. சிவாய நமக. நமச்சிவாய நமக. வா தாத்தா. என்ன தாத்தா கை கொடு, வீந்துற போற? சேத்து புண்ணா? ஐயா, அந்த டீப்பு இருக்கா பாரு, சேத்து புண்ணு டீப்பு மருந்து வச்சுக்கீங்க. கமே, ஓ நடந்து போக முடியலையா? எங்கேயும் எங்குமே நடக்க முடியலையா? கேக்குறேன் டாக்டர்கிட்ட, இதான் மருந்தானே? சார் வணக்கம் சார். வணக்கம் 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 சார். இது காலில் சேத்து புண்ணுன்னு சொல்றாரு சார் ஐயா ஒருத்தர். சரி, நான் வீடியோ கால் பண்றேன் சார். இந்த மருந்து கொடுக்கலாமான்னு கொஞ்சம் பாருங்க சார், இல்லை நாளைக்கு கூட வேற மருந்து எடுத்துட்டு வரேன். சரி சரி, லைன்ல அப்படியே கால் பண்றேன் பாருங்க சார். சார் இந்த மருந்து சார் கால் அட்டன் பண்ணுங்க சார். சார் வணக்கம். வணக்கம் வணக்கம் சார். இந்த மருந்து கொடுக்கலாங்களா சார்? சேத்து இது போடலாம் தாராளம் போடலாம். சரிங்க சார். அதனால ஏன்னா மழை காலம்ல, அதனால ஒரு 4-5 டியூப் எடுத்து போட்டு வந்தேன். ஏன்னா எப்படி சேர்த்து போட்டு கேட்பாங்க அப்படின்னு. இல்ல இது வந்து நார்மலாவே புண்ணை சரி பண்ணக்கூடியது. சரிங்க சரிங்க சார், சரிங்க சார். என்ன இது 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 நல்லா கேட்கும். சரிங்க சார், சரி பண்ணோம். சரிங்க சார். அதுக்கு மேல அவருக்கு வந்து கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் அந்த மாதிரி சில இதெல்லாம் இருக்கு. தேங்காய் நல்லா தடணுமா? டாக்டர் பேசுறாரு என்ன? சரிங்களா? அது இவரு தான் சார், திருச்செந்தூர் தாத்தா. தெரியும் தெரியும், பாத்துருக்கேன். பாத்துக்கிறாரு அவங்க டாக்டர் சார். சரி, 6 மணி நேரம் தாங்க. 6 மணி ஏரியா நீங்க? குலசேகரப்பட்டினம். சரிங்க சார். அதான் காலில் இந்த மாதிரி சொன்னாரு. சரிங்க சார், சரிங்க சார். நீங்க சொன்ன மாதிரி அந்த அரிப்புக்கு மாத்திரை கொடுத்தேன் சார். அவங்களுக்கு கேட்டுச்சான் சார், நல்லா கேட்டுச்சு அப்படின்னாங்க சார். சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம். சரிங்க சார், சரிங்க சார். ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி சார். நான் டவுட்னா எதனா ஃபோன்
தண்ணியில நிக்காம பாத்துக்க சொல்லு. தண்ணியில் நிக்க கூடாது தாத்தா. அவர் எங்க சார் மழையிலே தானே உட்காந்துக்கிறாரு, இங்க வேற எதுல எல்லாம் உங்களுக்கு ரோட்ல தானே இருக்கிறாங்க. அத அடிக்கடி அழுத்தி தொடக்க கூடாது, அமுத்தி தொட்டி துண்டை வச்சு அமுத்தி எடுக்கணும், ஈரத்தை எடுத்துடணும். ஈரத்தை எடுத்துடணுமா, அழுத்தி தொடக்க கூடாதான். பிளாஸ்டிக் கவர் வேணா மாட்டிக்கோ தாத்தா, சரியா? சார் சரிங்க சார், ரொம்ப நன்றி சார். ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார், ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். டாக்டர் சார் இவரு, நமக்கு அவர் தான் மாத்திரை எல்லாம் பேசிட்டு இருக்காரு. சரி சரிங்க சார், தேங்க்யூ சார். ஓகே ஓகே சரி தாத்தா. சிவாய நமக. சரி என்ன ஹாஸ்பிட்டல் போ, அதனால தான் எனக்கு தெரியும். அது எப்படி சேர்த்து புண்ணு அப்படி இப்படின்னு இதெல்லாம் தூக்கி போட்டேன். நம்ம மருத்துவ மெடிக்கல் கேம்ப் பண்ணிக்கிறோம்ல, அது நமக்கு தெரியும். இந்த மருந்துலாம் டாக்டர் கொடுத்தாங்க அப்படின்னு தான் போட்டுன்னு வந்தேன். நல்லா டாக்டர்கிட்ட கேட்டேன், இங்க மாத்திரை மருந்து கொடுக்குறேன் பத்தியா, தேங்காய் எண்ணெய் தடவிடு, அப்புறம் அதை தொடச்சிட்டு அதுக்கப்புறம் இது மேல போடு, சரியா? இங்க மருந்து மாத்திரை கொடுக்குறேன் பத்தியா, டாக்டர்களுடைய அனுமதி இல்லாம கொடுக்கறது கிடையாது. இவங்க எல்லாமே டாக்டர் நமக்கு. சரி தாத்தா, போயிட்டு வரட்டுமா? நமச்சிவாய். வாங்க மண்ணு தாத்தா. வண்டி நம்பர் தெரியல நம்மளுக்கு. ஓ வண்டி கலர் மாறிக்குதா என்ன? வண்டி நம்பர் பார்த்தா தான் வருவியா? நீ ஆன்ல அடிச்ச பார்த்துட்டேன். நமச்சிவாய நமச்சிவாய தாத்தா. ஓம் நமச்சிவாய நமக. அன்னதானம் கொடுத்த குடும்பத்தினர் எல்லா வளமும் நலமும் பெற்று சந்தோஷமா வாழணும். அண்ணாமலையார் அருளால செல்வ சிறப்போட சீரும் சிறப்போட வாழணும், சரியா? சரி ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம். சரி சரி ஓகே, போயிட்டு வரட்டுமா? எங்க போயிட்டு அப்படிக்கா? அப்படியே வந்து கொஞ்சம் ஜாலியா அப்படி தனியா, ஜாலியா அப்படியே தனியா. இது வந்து இந்த குரங்காலாம் இருக்குது, நிறைய குரங்குவா, அது உட்கார முடியல, வீண் பேசி வருது, தனியா உட்காந்துருக்கு. சரி தாத்தா, போயிட்டு வா தாத்தா. 6 மணி வரைக்கும் அப்படி. சரி தாத்தா, கோசால பக்கம். சரி தாத்தா, போயிட்டு வா தாத்தா. கட்டுமா? போயிட்டு தீபாவளிக்கு போர்வை போர்வை கொடுத்துட்டாங்க, வேஷ்டி வேணா கொடுக்குறேன் நான். அந்த பக்கம் அன்னைக்கு கொடுத்தமே, எங்க போயிருந்த? இருந்த எனக்கு தெரியல, அவ்வளோ பேர் வாங்கினாங்க, சத்தியமா தெரியல. சரி விடு, வேஷ்டி கொடுக்குறேன். சாமி வாரிசு தாத்தா. ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, அருணாச்சல சிவாய நமக. வாரிசு தாத்தா எப்படி இருக்கிறாரு? நமச்சிவாய நமக. ஒண்டே புட்டா பேரை சொல்லி, இந்த வினோத்குமார் பேரை சொல்லி, ஃபேமிலியை பேரை சொல்லி, இந்த கிரிவல பாதையில இந்த சாதுக்கள் நல்ல ரொம்ப நல்லா சந்தோஷமா இருக்கேன். நமச்சிவாய நமக. அன்னதானம் கொடுத்த குடும்பத்தினர் அண்ணாமலையார் அருளோட எல்லா வளமும் நலமும் பெற்று சந்தோஷமா வாழணும் தாத்தா, சரிங்களா? நமச்சிவாய. வாங்க சாமி. என்ன தாத்தா அப்புறம் சொல்லுங்க சாமி. ஒன்றும் இல்லையா? தீபாவளி வந்துச்சு. தீபாவளி வந்துருச்சு. நமச்சிவாய நமக. யார் வந்துட்டு போனது? அங்க சென்னையில இருந்து தீபாவளி கழிச்சு ஒரு சீன் இருக்குதான். ஓ இன்னும் படம் முடியலையாப்பா? பொங்கலுக்கு தானே ரிலீஸ். ஓஹோ சரி 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 வர்றேன் சார். சொல்லுங்க அண்ணு. வண்டியை அரேஞ்ச் பண்ணி கொடுத்து போயிட்டாங்க. அவனையும் கூட்டிட்டு போய் கூட பாவம், ரொம்ப நாளா சுத்திங்கிறான் சினிமாவில் நடிக்கணும்னு. பரவாயில்ல சாமி, வாங்க சாமி போகலாம். உண்மையிலே வா, வண்டியில எங்களை கூட்டு போச்சுல, அதே வண்டியை அவன் அட்வான்ஸ் சினிமாவில் நடிக்கணும் சுத்திக்கிறவனுக்கு வாய்ப்பு கிடைக்கல, எது வேணாலும் உட்காந்துக்கிறவனுக்கு வாய்ப்பு கிடைக்குது. இன்னும் அங்கிருந்து அவங்க வரமாட்டாங்க, வண்டிக்கு போன் பண்ணிடுவான், டேட்டா சொல்லிடுவாங்க, நாங்க அந்த வண்டியில இங்கிருந்து போயிடணும். அந்த வண்டியில அவனை தூக்கி போட்டுமா, சாமியார் வேஷம்லாம் நல்லா போட்டு உட்காருவான். டேய் என்னடா காவி வேஷ்டி காவி சட்டை ருத்ராட்சம் வாங்கி கொடுத்துட்டோமா, தாடி மீஸ் எல்லாம் இருக்குது, செட் ஆயிடுவான். அது அவரே கொடுக்குறது சார், நம்ம போடுறதுன்னா எவ்வளவோ வேஷம் போடலாம். கரெக்டு தான் தாத்தா, ஒவ்வொருத்தரும் ஒரு வேஷம் போடலாம். உண்மையா இருந்தா தாங்க பிடிக்க மாட்டேங்குது யாருக்கும். அவரு கொடுக்கறது தான், எவ்வளவுதான் நம்ம ஒண்ணு குத்துரு. சரி தாத்தா, அவர் பாத்துக்கிறாரு, அண்ணாமலை அவர் பாத்துப்பாரு. இங்க என்னென்ன ஆட்டகாசம் பண்ணவங்க எல்லாரையும் ஆடினவங்கள இன்னைக்கு ஆளை காணோம். எவ்வளவு ஆடினவங்களா இங்க காணோம். பூரா கோயில் பாண்டிச்சேரி அங்க இங்க புரிஞ்சுட்டு இருக்காங்க. ஆமா, அதனால கடவுள் பாத்துப்பாரு. சரி வேற என்ன தாத்தா? வேற சொல்லுங்க சாமி. நமக்கு எதனா வாய்ப்பு கிடைச்சா சொல்லு. கண்டிப்பா சாமி, போறம்போது சொல்றேன் வாங்க. முயற்சி பண்றேன். வாங்க சாமி போகலாம், யார் வேணாலும் போகலாம், அதனால இன்னும் இல்ல. சினிமாலாம் பார்த்துட்டு வந்துட்டேன் தாத்தா, 17-18 வருஷத்துக்கு முன்னாடியே பார்த்துட்டு வந்துட்டேன் சினிமாலாம். அதெல்லாம் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஆசை என்ன பண்ணோம், நல்லா இழுத்துறோம் உள்ள. அதுக்கப்புறம் நீங்களே நம்மளே நினைச்சாலும் வெளில வர முடியாது, அப்படியே நம்ம காலி பண்ணிட்டு தான் வெளில அனுப்போம். சில பேர் நல்லா இருக்கிறாங்க, சில பேர் கஷ்டப்படுறாங்க. சரி சரி போயிட்டு வாங்க. நமச்சிவாய நமக. கட்டுமா? தீபாவளி கழிஞ்சு போயிட்டு வாங்க, நல்லா போயிட்டு வாங்க.
என்ன முருகண்ணா ஒரு நாளைக்கு ஒரு இடத்துல உட்காந்துக்கிறேன், என்ன ஆச்சு உனக்கு? என்னண்ணா சொல்ற? வேலை பார்க்க சொல்றாரு ஐயா. சுத்தி சுத்தி வேலை பார்க்க சொல்றாரு. அங்க உட்காந்து அங்க உட்கார நிரந்தரமா ஒரு இடத்துல உட்கார மாட்டேன்றியா? அந்த ஹேண்டிகேப் கிட்ட உட்காந்தா அவருக்கு பாதிப்பு வருது. எனக்கு திறமை தராங்க, அவருக்கு தர மாட்டாங்க. என்ன ஹேண்டிகேப்பு? இந்த இங்க இருக்கார்ல மூக்குடி சீத்தருக்கு ஏத்தாப்புல. ஆமா, அவர்கிட்ட உட்காந்தா அவருக்கு திறமை கிடைக்க மாட்டேங்குது, எனக்கே கொடுக்குறாங்க. அப்ப என் மனசு கஷ்டப்படுது. சரி, அதனால வந்துட்டு நீ ஒதுங்கி கொஞ்சம் தள்ளி தள்ளி வந்துட்டு போவோம். சரிண்ணா சரிண்ணா. ஐயா இந்த ஐயாவுக்கு சாப்பாடு தரேன். ஐயா நமச்சிவாய நமக. ஓம் நமச்சிவாய. ரொம்ப நேரம் நின்றுருக்கீங்களா? ஒரு 1/4 மணி நேரம் ஆச்சு. சரி சரி சரி. இன்னொரு செட்டு கொடுறா அவருக்கு. வேறண்ணா ஐயா? அப்புறம் அப்படி போகுது. செக்கப்புக்கு போனோம். மறுபடியும் போகணுமா? 5 நாள் பொறுத்து செக்கப், அப்புறம் ஒரு மாதம் பொறுத்து ஒரு செக்கப். செக்கப்ல என்ன தெரியும்? அவங்க போய் சரியா பார்ப்பாங்க எப்படி இருக்கு, என்ன பொசிஷன் இருக்கு, லென்ஸ் கரெக்டாக உட்காந்துருக்கா. சரி சரி. லென்ஸா? ரெண்டுமே லென்ஸா? லென்ஸ் கண்ணு ரெண்டுமே லென்ஸ். லென்ஸ். அது முகம்லாம் கழுவினா போயிடுமா? அதான் ஒன்றே ஆகாது. அது 10 நாள் மாத்திரம் கொஞ்சம் இதுவாக இருக்கணும், குளிக்காம மேலே. சரி சரி. அதுக்கப்புறம் ஒரு வாரம் ஆகி போச்சுன்னா குளிச்சிக்கலாம் எல்லாமே. சரி. தண்ணி மாத்திரம் படாமல் இருக்கும். கண்ணுலாம் பளிச்சுன்னு தெரியுதா? க்ளீனாக தெரியுது. சரி. அதை அவங்க ஃபிட் பண்ண. என்ன வயசாகும் உங்களுக்கு தோராயமா? 63 64 ஆகுது. 63 64 ஒரு வயசாகி. எனக்கு இந்த வயசுல வந்து கண்ணு கொஞ்சம் அப்படி லைட்டா, நான் கம்ப்யூட்டரே பார்த்துட்டு இருக்கிறேமா, இந்த வயசுல கம்ப்யூட்டர் கொஞ்சம் கம்ப்யூட்டர் இந்த பக்கம் கம்ப்யூட்டர் பார்த்து நிறுத்துற நேரம் இந்த பக்கம் ஃபோனு, இந்த பக்கம் நிறுத்துற நேரம் கம்ப்யூட்டர், இதே தொடர்ந்து போக வச்சு தான் கண் பார்க்கறது இல்லை, படம் பார்க்கறது கிடையாது. 20 வருஷம் ஆகி போச்சு. படம் பார்க்கறதுல டிவி பார்க்கறதுல எதுவும் அவ்வளோலாம் அதை எடுத்து பார்க்குறவங்க இல்லை. சும்மா அப்படியே இந்த பேப்பர் மாத்திரம் படிப்பேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் இந்த 3 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு லென்ஸ் போட்டேன். சரி சரி. இப்போது திருப்பி ஒன்று போடுறேன். சரிங்க. அது லென்ஸ் போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். சரி சரி. சாதாரண நம்ம கேம்பில் போனால் நம்மளுக்கு சரியாக வரும். சரி தாத்தா, சரி தாத்தா. அதனால தான் இது உங்கள் விருப்பம். சரிங்களா? சரி, நமச்சிவா. இது அவருக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வந்தாரு. ஒரு சாப்பாடு கொடுக்குறேன். நான் ஒன்றாண்ணா தாத்தா, ஒன்றா ஒன்று கொடுத்துட்றேன். சரி. இது கண்ணாடி நீ தான் வாங்கி கொடுக்கணும். கண்ணாடி சாமி கரெக்டாக இல்லையா? ஏமா செய்யலாம் செய்யலாம் செய்யலாம். எத்தனை வாங்க பார்க்கலாம். ஐயா நமச்சிவா நமக்கு. இவருடைய தோஸ்து தான் அவரு, சிஷ்யன். இவருக்கு சிஷ்யன். ஆமா. சரி சரி. நன்றி நன்றி. நமச்சிவா. சரிங்க. பார்த்துக்கலாம், என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம். அது போய் என்ன வாங்க, நம்ம இறைவன் கொடுத்தா கொடுப்போம். இறைவன் கொடுக்கறத நம்மளே வச்சுக்கினா ஒன்றும் பண்ண முடியாது. இறைவன் கொடுத்தா கண்டிப்பா கொடுப்போம். கொடுக்கறதுனால தான் இதெல்லாம் செய்யணும். ஆமா, செய்ய முடியும். கண்டிப்பா செய்ய முடியாது. ஏதோ ஒரு இதில் நம்ம கொடுத்துருக்காரு, அது நம்மளுக்கு யூஸாக நம்ம செய்துக்கலாம். அவ்வளோதான். அதுதான் ஐயா, அதுதான். வர காசு நம்ம யூஸ் பண்ண, நம்ம உடம்புக்கு நமக்கு என்ன தேவை அதை நம்ம. ஆமாங்க ஐயா. சரியா? நமச்சிவா ஐயா. சரி, கொடுத்துட்டு வாங்க போங்க. சாமி, என்ன சாமி, எப்படி இருக்கிற சாமி? என்ன சாமி, நல்லா இருக்கிறியா சாமி? வாங்கிக்கோங்க, வாங்க. எல்லாருக்கும் போயிட்டு வாங்க. தேங்க்யூவா? தேங்க்யூவா. சிவா. என்ன சாப்பாடு? இது வந்து வெள்ளை சாப்பாடு, காரக்குழம்பு. சாப்பிடுங்க. கொடுத்துட்டு வந்துட்டீங்களா? பரவாயில்ல. சாம்பார் அது ஒன்று, மிளகு இந்த சாதம், சாம்பார் ஒன்று. சிவாய நமக. சிவாய நமக. போயிட்டு வாங்க. நாம இருக்கிறோம். வாங்க. வா வா தாத்தா, வண்டி வருது, பார்த்து வா. பின்னாடி இந்த பக்கம் சைட்ல எல்லாம் பார்த்து வா, கார் வருது. இடிச்சிட்டு போயிட்டானா என்ன பண்ணுவா? நீங்கிறீங்கன்னா உங்க வழியை நான் ஏத்துக்க முடியுமா? என்ன ஏன் தாத்தா, உடம்பு ரோட்ல பார்த்து வா. என்ன போயிட்டாங்க. சரிம்மா. இல்ல தாத்தா, அன்னைக்கு தான் எல்லாருக்கும் நிறுத்தி எல்லாரையும் இவ்வளவு பேரு கொடுத்தேன். நான் என்ன பண்ண முடியும், உங்களுக்கு தெரியல. அது ஸ்பான்சர் வரப்ப அவங்க கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஒன்னா ரெண்டா? ஒண்ணு கொடுத்துரு. தரேன், வந்தா தரேன். சிவாய நமக. போயிட்டு வாங்க. எந்த பொருள் நான் பார்த்து உங்களை கொடுக்காம விட்டுக்கிறேன். வழியில பார்த்துட்டு எந்த பொருள் கொடுக்காம விட்டுக்கிறேன். அதுதான்.
கட்டுமா? ஐயா வழுக்குது ஐயா, வேணாம் ஐயா. ஓம் நமச்சிவாய நமக. எந்திரா ஒன்று மட்டும் போதுமா? 3 சாப்பாடா? வெள்ளை சாப்பாடு தான்டா ரெண்டுமே. அந்த தாத்தா கொடுத்தியா? ஏந்திரா முருகா. அங்கே இருங்க நீங்க வழுக்குது அப்படியே இருங்க. நீங்க பார்த்து வாங்க. சரி ஆமா, நீங்க எல்லாருக்கும் நீங்க அண்ணன் கோஸ்காரீங்களா பார்த்து வரணும். சரி ஐயா சரி. 3 வெள்ளை சாப்பாடு குழம்பு ஒண்ணா? வழுக்கும். சிவாய நமக ஐயா. ஓம் நம சிவாய நமக. நமச்சிவாய நமக. இப்படி வந்துடுறீங்களா? ஒன்னா ரெண்டா தாத்தா? ஒன்று கொடுத்துருப்போம். ஓம் நமச்சிவாய நமக. உங்களுக்கு ஒன்று கொடுத்துரு. ஒன்று கொடுத்துட்றேன். குழம்பு வேணாமா? தண்ணி ஊற்றி சாப்பிட போறீங்களா? தயிரா? சரி கட்டுமா? தாத்தா போயிட்டு வரட்டுங்களா? ம். தாத்தா அன்னைக்கு என்ன தாத்தா? கொடுக்குற அன்னைக்கு நான் குடிக்க போயிட்டேன். நான் இருக்கிற அன்னைக்கு நாங்க பாரு தாத்தா, உன்னன்னு இல்ல தாத்தா, உனக்கு ஆவாதம்னா அவருக்கு ஆவாதம்னா ரோட்ல யாரு இருந்தாலும் இல்ல. அந்த வேன்ல அன்னைக்கு வந்தது, வேன்ல அன்னைக்கு வந்தது வந்து யார் யாரு கண்ணுல பட்டாங்களோ எல்லாருக்கும், அதுவும் அன்னைக்கு அவ்வளவு பேர் 500 கொடுத்தீங்கன்னு சொன்னாங்க. ஆமா அதுதான் ரோட்ல இருந்தவங்க எல்லாருமே பாரு. ஒண்ணும் இல்ல, இந்த வீடு எல்லாம் வச்சுக்கிறாங்களே அவங்களே வந்து டக்குன்னு ஒரு இது போட்டுன்னு வந்து வாங்குறாங்க. ஏமா நீ வீடு தான் வச்சுக்கிறீமானா கத்திட்டேன். அப்பயும் கேட்கல, என்ன பண்றது? சரி பார்த்து வாங்க. என்ன ஒன்றா ரெண்டா? ரெண்டு சிவாய நமக. தயிர் இல்ல தாத்தா, கார குழம்பு, ஜீரக சாதம். வெள்ளை சோறு தான் இருக்குது. ஒரு வெள்ளை சோறு கொடுறா. ஒரு பண்ட மாற்று முறை பண்றாரா? கொடுத்துரு. சரிப்பா வாங்கிக்கப்பா. சரி வாங்கிக்கோ. பின்னாடி பூரா சேரிக்குது பார்த்து. 2 வெள்ளை சாப்பாடு. 2 ஒயிட். பாவக்காய் குழம்பு. சூப்பர் ரெடி இன்னைக்கு. நாளைக்கு என்ன விழா கிளம்பியா? ஆமா. நாளைக்கு மோர். மழை பெய்ஞ்சா எப்படி மோர் எத்தனை வருவா? சரி. நாளைக்கு சாம்பார். தீபாவளி அன்னைக்கு? சுண்டைக்காய் குழம்பா? ஒயிட் ரைஸ் ஒன்று விடு. சிவாய நமக. அலர்ஜி மாத்திரை மட்டும் போட்டேன், தூக்க மாத்திரை. சரி, அலர்ஜி மாத்திரை போட்டு அரிப்பு நின்று போதா? டாக்டர் கிட்ட கேட்டு தான் கொடுத்தேன், MBBS டாக்டர். ஓகேவா? அது நிக்குது. சரி ஒன்னா ரெண்டா? சிவாய நமக. வாங்க சாப்பிடுங்க. நமச்சிவாய நமக. தயிர் இல்லையே இன்னைக்கு? ஏதோ நமச்சிவாய. ரெண்டும் இருக்கு, வெரைட்டியும் இருக்கு, இதுவும் இருக்கு. ஓ நமச்சிவாய நமக. போயிட்டு வாங்க. இந்த பக்கம் ஐயா வணக்கம். நமச்சிவாய ஐயா. நமச்சிவாய. இன்னைக்கு சீரகம் ஒயிட் ரைஸே கொடுத்துருங்க. ஓகே. ஒயிட் ரைஸ் வந்து பாவக்காய் கார குழம்பு. பாவக்காய் தானே? பாவக்காய். அருணாச்சலம் அருணாச்சலம். நமச்சிவாய ஐயா. 4 கொடுக்கு நீங்க. நேற்றுக்கு சாப்பிட்டேன், ஒன்றும் சாப்பிடல. சரி குர்ரா. வேலைக்கு ஆகாது. சரி குர்ரா. ஓவர் ஆகுது. கார குழம்பு பாவ குழம்பு போயிடும் உள்ள. பாவக்காய் குழம்பு உள்ள போயிடுமா? அருணாச்சலீஸ்வராய நமக்கு 4 பாவக்காய் குழம்பா? ஆமாம். இது வச்சிடுறேன். போயிட்டு வாங்க, சாப்பிடுங்க உட்காந்து. பரவாயில்ல, தண்ணியாவது ஒன்று கேட்குறாரு. தண்ணி 4 கேட்டாருன்னா தான் கஷ்டம். ஒன்றுங்களா? ஒன்று கொடுத்து. சிவாய நமக. அருணாச்சலம். சிவாய நமக. 2 கொடுத்துரு.
ஓம் நம சிவாய. வெள்ளை சாதம் மட்டும் கொடுங்க. வெள்ளை சாதம் மட்டும். அந்த புல்லாங்குழல் எங்க? அது ஒரு நண்பர் கேட்டாருன்னு கொடுத்துட்டேன். இதெல்லாம் கொடுப்பாங்க. அது இருக்க வச்சு எவ்வளோ அழகாக வாசி நின்றீங்க. பொண்ணு குத்துரு. வாங்க வாங்க. உங்களுக்கு வெரைட்டி சாப்பிடலாமா? ஒரு வெரைட்டி சாதம் இல்லை. ஓ வெரைட்டி சாதம் ஒன்று. இல்லை அவர் ஒன்று வாங்க வர. யாரும் ஒன்று வாங்க இல்லை. உங்களுக்கு ஒன்றா ரெண்டா இன்னைக்கு? இன்னைக்கு 2 வேணுமா? 2 வெரைட்டி சாதமா? சீர் அகம் இன்னைக்கு சாப்பாடு. 2 வாங்க வாங்க. தண்ணி கொடுறா ஐயா. வாங்க ஐயா. நமச்சிவாய ஐயா. ஓம் நம சிவாய. வாங்க. அது ஒன்று. ம். எனக்கு ஒயிட் ரைஸ் 2. ஒயிட் ரைஸ் 2. சிவாய நமக. ஓம் நம சிவாய நமக. ஓம் நமச்சிவாய நமக. பரம்பொருளே ஈசனே. பாவக்காய் குழம்பு 1. சரி. ஓம் நம சிவாய நமக. 2 ஒயிட் ரைஸ். சீரகம். சீர் அகம். நமச்சிவாய நமக. நல்ல பொருள் தான். நமச்சிவாய. அதுதான் ஐயா. பாவக்காய் சீரகம். பொண்ணு குத்துரு தாத்தா. சரி குழம்பு குத்துரு. போயிட்டா தாத்தா. வாங்க ஐயா. ஒன்றா 2? 2 குத்துரு. ஓம் நம சிவாய நமக. நமச்சிவாய நமக. போயிட்டு வாங்க ஐயா. ஒன்று குத்துறா தாத்தா. என்ன ஐயா வேணும்? தண்ணி பாட்டில் 1 லிட்டரா கொடுங்க. வச்சுக்க தாத்தா. போ வீட்டுக்கு போய் சாப்பிட்டு தாத்தா. குடுறா. இன்னொன்று குடுறா. பாவம். இல்லை தாத்தா. இல்லை தண்ணி குடுறா. தாத்தா வாங்கிக்கோ. போயிட்டோ. ஏன் வருதுன்னு தெரியலையே மழை. யாரை கேட்டு வருது? இறைவன் எல்லாருக்கும் அறிவையும் திறமையும் கொடுத்து சுவிட்ச் ஆஃப் பண்ணி கூட்டிட்டு வருவாருங்க. இவருக்கு கொடுக்காம கூட்டிட்டு வந்து நல்லா ஆனந்தமா இருக்காரு சாமி. அப்படிங்களா? எங்கேயுமே போல இங்கே தான் இங்கே தான் இருக்கிறீங்களா? மழையில் 5 நேரம் உட்காந்துங்க. கவர் போட்டு நான் படுத்துக்கிட்டேன். கவர் தான் இருக்கேன். ஆமாம் ஆமாம். இவருக்கு கவர் இல்லை. கவர் இல்லை. ஏன்னா கவர் இருக்கிறதுனால கவரை போட்டு நான் அப்படியே படுத்துக்கிறேன். சரிங்க ஐயா. சிவாய நமக ஐயா. வரேன் ஐயா. பொறுமையாக சாப்பிடுங்க. போயிட்டு வரட்டுமா? சரி 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 சரி. நல்லா இருக்குதா குழம்பு? சரி சரி. அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ. தரேன் தாத்தா. தோ தரேன். வீரசோதம் உனக்கு கொடுத்துரு. நமச்சிவாய நமக. போதுமா? ஒன்று கொடுக்கட்டுமா? 1 போதுமா? சரி கட்டுமா? 2 கொடுத்துரு. 2 கொடுத்துரு. 1 2. சிவாய நமக. ஓம் நம சிவாய நமக. வாங்க வாங்க. இன்னைக்கு ஒரு செட்டு மட்டும் வாங்கிக்கோங்க. ஏன்னா அடியார்கள் நிறைய பேர் வாங்கிட்டாங்க. அது வரைக்கும் போகணும். அதனால தான். சரி சரி. இல்லை இன்னைக்கு நாங்கள் இன்னைக்கு இத்தனைக்கும் எக்ஸ்ட்ரா தான் போட்டுன்னு வந்தோம். எப்பயும் போகிறது. ஐயா வாங்க ஐயா. நமச்சிவாய். பாவக்காய் காரக்குழம்பு 2 வெள்ளை சாதம் கொடுத்துரு. அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா நமச்சிவாய ஐயா. பார்த்தேன் நான் உங்களை கிரிவலம் டெய்லி பார்த்துன்னு தாங்கிறேன். நான் உண்மையிலே மலையை சுற்றலை. ஆ இன்னைக்கு பார்க்கல. மலையை சுற்றணுன்ற அபிப்பிராயத்தோட சுற்றுறவங்களுக்கு மலை சுற்றுறாங்கன்னா நீங்கள் அப்போ ஏன் சுற்றுறீங்க? இந்த மலையை சுற்றக்கூடிய அபிப்பிராயம்லாம் நிறைய முடிஞ்சு போய் இந்த மலை கர்ம வினைகள் அதிகமாக வெடித்து சிதறக்கூடிய கான்செப்ட் இருக்குது. ஐயோ என்ன சொல்கிறீங்க ஐயா? மலை ஓரத்தில் இருக்கிறோம் நாங்களா? இதனுடைய பள்ளம் ஓசூர் கர்நாடக வரலுங்க. கர்மா இருக்கிறவங்க கடவுளை வணங்கலாம். கை அழிவு போடும். கடவுள் வெளியே போடுவோம். தூய்மை இல்லாதவன் எங்கே போனால் என்ன? கரெக்டு தான் ஐயா. இந்த பணியை நான் செய்தேன், பயனடைஞ்சேன். சும்மா இருக்கிறதுக்கு எனக்கு முடியல. சோறு போறாரு. வீதி உள்ளாவது போகிறேன். மக்களோட மக்களையா யாரோ ஒருத்தர் நல்லவங்க கிட்ட கருமா ஏதோ ஒரு செய்வான். ஒரு வாழ்க்கை சொல்லிடுவோம்.
ஒரு தப்பு செய்யறான் இவன்லாம் மாதிரி பாவியாக்கிறான் இவனுக்கு இந்த மாதிரி விஷயத்தை செய்யுங்க இன்னும் ஒரு முறையிட்டு போயிடும். சரி சரிங்க. வீதி உலான்னு சொல்லுவோம். சரிங்க. மலையை சுத்துறதுனா சங்கல்பம் வேற. சரி சரி. ஆனா கிரிவலம் தான் நானும் பார்ப்பேன். கிரிவலம் வந்து அதை தான் சொல்றேன். மக்களுக்கு சுத்தத்தை பார்த்தா கிரிவலத்தை சுத்துறாங்க பார்த்துன்னு சொல்லி தரோம். பல பேர் இந்த மலையை சுத்துறோம் வந்து மலையை நான் சுத்துறேன்னு சொல்லி சொன்னா அது சங்கல்பத்தோட வரும். சும்மா அவன் இப்போ இந்த வண்டி கொண்டு தான் வாகனம் எல்லாம் சுத்திங்க அதுக்காக மலை சுத்தத்துன்னு கணக்கு கிடையாது. ஓஹோ சரி 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 சரி. எங்களை பொறுத்தவரை பார்த்தா மலை சுத்துற போல வாகனத்துக்கு நம்ம வீதி உலா ஏன் சும்மா காலையில அந்த மாதிரி ஒரு போயிடணும். சரிங்க சரிங்க. சரி அவங்க அருணாச்சலம். ஐயா 1 2 2 குத்து. சிவாய நமக்கு தண்ணி வேணாம். சாமி ஓம் நமச்சிவாய நமக. அருணாச்சலேஸ்வரர். சாப்பிடல 2 சாப்பாடா? சரி கொடு. காலிலேருந்தே சாப்பிடலையா? ஏன் கிடைக்கலையா? நாங்க அண்ணாமலையில வந்து சாப்பாடு கிடைக்கலன்றீங்க. லைன்ல உட்கார்ந்துட்டேன். சரிங்க சரிங்க. அண்ணாமலையில சாப்பாடே இல்லைன்னு யாருமே சொன்னது கிடையாது. இன்னைக்கு அந்த மாதிரி ஆயிடுச்சா? அதனாலதான் எனக்கு தட்டுப்பாடு ஆகி போச்சு. இல்ல தெரிஞ்சிருந்தா நான் ஒரு 10 கிலோ சேர்த்து போட்டுன்னு வந்துருப்பேன். கொஞ்சம் முன்கூட்டியே தகவல் சொல்லணுங்க. டோக்கன்னாலும் முன்னாடி சொன்னாலும் நான் கம்மியாக போட்டுன்னு வருவேன். இல்லைன்னா அந்த மாதிரி சொல்லணும். கொண்டு வந்து தருவாங்களா? எப்படி இவருக்கு கொண்டு வந்து தருவாங்கன்னு தெரியும் உங்களுக்கு? நடக்க முடியாதா உன்னால? இங்கிருந்து மலையை சுத்துறியாமே கேள்விப்பட்டேன். போறது இல்லையா? என்ன பிஸ்கெட்லாம் சாப்பிட்டுக்கிறீங்க? பசியா? ஓம் நமச்சிவாய நமக. சண்முகம் தாத்தா சாப்பிட்டுமா? சாப்பிடு. என்ன பிஸ்கெட் தான் 2 கூட சாப்பிட்டாச்சா? பாரா ஒண்ணு கூட வச்சு இல்லையா ஸ்டாக்கு? கடையில் இருக்குது எங்களுக்கு தெரியாதா? கடையில் இது எங்களுக்கு தெரியாது. ஒரு கடைக்கு இருக்குது போன்றாரு இவரு. சரி 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 போயிட்டு வரட்டுமா? சரி சரிங்க. அருணாச்சலம் அருணாச்சலம். அண்ணாமலையார் கரோகரா. நமச்சிவாய ஐயா. என்ன ஐயா அப்புறம்? சிவா அண்ணல் மணல் அப்படியே தெப்ப குளம் மாதிரி நிறைஞ்சிருக்கு பாருங்க. வெட்டி பாருங்க அந்த பக்கம். ஆமாம் உள்ள தண்ணி. பின்னாடி எடுத்து வச்சு கட்டினதெல்லாம் வேஸ்ட்டாக. சரி மழை சரியான மழை நேற்று. வாங்க தார்பாலி வச்சு கொஞ்சம் சமாளிச்சு. சிவாய நமக. வா தாத்தா. என்ன தாத்தா தார்பாய் கொடுத்தாங்களா? சிவாய நமக. நமச்சிவாய நமச்சிவாய. ஆமா தாத்தா. நான் நேற்று கேட்டேன் ஐயர் தாத்தா எங்க போனாரு. அவர் இப்படி கிளம்பி போயிட்டாருன்னாங்க. என்னடா அவரு கிளம்பி போயிட்டாராமே, எங்கடா போயிட்டாரு? நம்ம தார்பாய் வாங்கி வந்துக்கிறோம் அப்படின்ட்டு நானும் யோசிச்சேன். சரி நாளைக்கு வந்து குடுத்துக்கலாமா அப்படின்னு தான் யோசிச்சேன். நந்திசாமி நமச்சிவாய. நாளைக்கு வந்து குடுத்துக்கலாமான்னு கூட யோசிச்சேன். சரி எப்படியும் அப்புறம் நாளைக்கு வந்து ஐயர் தாத்தா என்ன சொல்லுவாரு, எங்கப்பா எனக்கு குடிவே இல்லை பத்தியா நீ அப்படின்னு. அப்படி நினைக்கிறாள் இல்லை இதெல்லாம் கொடுக்க போறீங்க இல்லை என்ன? அதான் ஒன்றும் இல்லை ஐயா. அதெல்லாம் குளிக்க அந்த நாளாவது குளிக்க முடியல. சரி சரி சரிங்க ஐயா. அதான் நேரத்துக்கு துணி துவச்சு குளிச்சு. சரிங்க ஐயா சரிங்க ஐயா. வேடி துவச்சு அந்த சரிங்க. நமச்சிவாய. நீங்கள் என்ன ஊர் ஐயா? கோயம்புத்தூர். கோயம்புத்தூர். இங்கே ஒரு மிகப்பெரிய அரசியல் பண்ணுறாங்க. இதோ ஒரு ஒரு இளமாறன் ஒருத்தர் சுற்றுவார் தெரியுங்களா? அவர் வந்து ஏதோ சொல்லிட்டார் இந்த வீடியோவில். அது நம்ம எடிட் பண்ணாமல் போட்டோம். அதுக்கு ஒருத்தர் ஐயருங்களுக்கெல்லாம் எதிரி அவன், ஐயருங்கெல்லாம் வந்து ஒரு சேவை செய்யாதீங்க, ஐயருங்க மற்ற பேருக்கும் எதிரி அவன் அப்படி இப்படின்லாம் பேசுறாங்க. நம்ம எத்தனை ஐயர்த்தாக்கு நம்ம உதவி பண்ணிருப்போம். அன்னைக்கு கூட கால் ஒருத்தர் முடியாம ஹாஸ்பிட்டல் சேர்த்தா போன வந்தோம். இதெல்லாம் இவங்களுக்கு தெரியல. எங்க இருந்தோ உட்காந்து சரி நீ இவ்வளவு சப்போர்ட் பண்ற, நீங்க ஐயர் தாத்தா கஷ்டப்படுறாரு 2 கிட்னி இதுவாய் வந்து ஹாஸ்பிட்டல் கொண்டு போ. அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. வாயில தான் பேசுவாங்க. அதான் எங்க இருந்தோ உட்காந்துங்கன்னு இந்த மாதிரிலாம் வந்து தைரியம் பண்ணலாம். முதியோர் நடத்தலாம். ஒன்று நீங்கள் போய் ஹாஸ்பிட்டலில் பார்த்துக்கங்க, நம்மளால முடியாத வீர
ஒரு ஆளை ஒரு அட்மிஷன் போட்டு சொல்லி நீங்கள் பார்த்துக்கிறேன் அப்படின்னா அதுவும் ஏன் மாறிடலாம். நம்ம என்ன பண்ணுவோம், சரி கவலைப்படாத. ஆளை வச்சு பார்த்துக்க அப்படின்னா நம்ம எந்த ஆளை வச்சு கூட்டி போகிறது, கூட்டி போனால் ஒரு ஆள் 4 ரூபா சம்பளம் கொடுக்குறாங்கிறான். கண்டிப்பாக கேட்பாங்க. நான் நாளைக்கு சம்பளம் கொடுக்குறியா, இல்லை ஒரு ஆள் சம்பளம் கொடுக்குறியா, இன்னும் சொல்கிறாங்க. ஹாஸ்பிட்டல் கூட போகிறதுக்கு உங்களுக்கு ஆள் வேணும். ஆள் சொல்கிறாங்க அவங்க கூட இருக்கிறதுக்கு. இப்போ அட்மிஷன் இல்லாமல் அட்மிஷன் போடுறதில்ல. ஆமாம்மா, இப்போ கூட இப்போ யாருன்னா ஏற்றி விட்டுனா கூட வந்து போயிட்டு வந்துட்டு ஆள் வேணுன்றாங்க. மெட்ராஸ் கூட போயிட்டு விட்டேன். இந்த ஆயுர்வேத ஹாஸ்பிட்டலில் அந்த இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்வையில் இருக்குது, அங்கே கூட போயிட்டு விட்டேன். இப்போ 4 நாளைக்கு முன்னே போயிட்டு வந்தேன். அங்கேயும் சேர்க்க மாட்டேறாங்க. சொன்னா ஒருத்தர் நீங்கள் உட்காந்து சொந்த பண்ணாலும் யாரும் இல்லையா தாத்தா? இருக்காங்க, தம்பி 4 பேர் இருக்காங்க, தம்பி இருக்காங்க. இந்த அவசரத்துக்கான இல்லை தொந்தரவு போடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இல்லை என்ன பண்ணுறாங்க, எல்லாம் என்ன வேலை செய்கிறாங்க? இல்லை கோயில் வேலை தான், எல்லாம் எங்கள் ஐயங்கார். எல்லாம் அதான் நீங்கள் ஐயங்காரே எங்களுக்கு தெரியாதா? எல்லாம் கோயிலில் ப்ரோக்ராம் கோயில் வேலை தான் இருக்கான். அவங்கள அம்மா விட்டுருக்கேன். அம்மா 94 வயசு இன்னும் நல்லா இருக்கிறாங்க. பரவாயில்ல. எந்த சுகர் இல்லை. இப்போ சொல்ல இறைவனுடைய சித்தம் அதெல்லாம். யாருக்கும் எந்த குறையும், யாருக்கும் எந்த தீங்கும் நினைக்காதவங்க கண்டிப்பா வந்து எல்லா வயசுலயும் நல்லா தான் வேலை பார்க்குறாங்க. 94 வயசு இன்னும் வேலை பார்க்குறாங்க. பரவாயில்ல. கண்ணாடிலாம் படிக்கிறாங்க, கண்ணாடிலாம் எழுதுறாங்க. அந்த காலத்துல இல்லையா, அந்த காலத்து கலப்படம் இல்லாத சாப்பாடு. கண்ணாடிலாம் படிக்க முடியாது. இப்போ நான் ஒரு கண்ணாடிலாம் இன்னும் படிக்கிறேன். அந்த காலத்து கலப்படம் இல்லாத சாப்பாடு. போயிட்டு வரட்டுமா? போயிட்டு வரேன் தாத்தா. பார்க்கலாம். நமச்சிவாய. காப்பாற்றுவோம். சரி தாத்தா, போயிட்டு வரட்டுமா? நமச்சிவாய. வரட்டுமா? சரி தாத்தா. சரி தாத்தா. கண்டிப்பா காப்பாற்றுவார் தாத்தா. வரட்டுமா? குருஜி என்ன அடிக்கடி சந்திரமுதி மாதிரியே மாறிடுறா? தலை கூட கசக்கூடாது. சிவாய நமக. உனக்கா? உனக்கு ஏன் சாப்பாடு? வயிறு இருக்குது. நீதான் சாமியாராச்சே, சித்தராச்சே. முனியம்மா சித்தர் தானே? முனியம்மா சித்தர்லாம் சாப்பிடக்கூடாது, பட்னியா தான் இருக்கணும். காற்றை மட்டுமே சுவாசிக்கணும், தண்ணி கூட குடிக்கக்கூடாது. அப்படின்னு தான் வந்து நீ வந்து அந்த விரதத்தை கடைப்பிடிச்சி கரெக்டாக வந்து ஒரு விஷயத்தை நடத்துவ. சாப்பிட்ட, தண்ணி குடிச்சிட்ட, காற்றுல இதுவாகி போச்சுன்னா நீ அந்த விரதத்தை கடைப்பிடிக்க மாட்டேன். ஆமாம் ஆமாம். வா வாங்கிக்க வா. ஒரு வாரம்லாம் கிடையாது, ஒரு 750 வருஷம் இரு, அப்பதான் உனக்கு அந்த முக்தி கிடைக்கும். என்ன முக்தி? பக்தி வேற, முக்தி வேற. தாத்தா சாப்பிடு தாத்தா. நான் உடையற தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அண்ணாமலை ஆண்டு போட்டான், இப்போ நீ ஆண்டு வர, அதுதானே வேற என்னவோ பேசுறப்போ காமெடி. அண்ணாமலை போயிட்டு எவ்வளோ காலம் ஆகுது? ஏன் பேர் மலையா? அப்படின்ட்டு மலையில் தாங்கிறாரு. அந்த மலையை எச்சம் வாட்டி ஏறினா. எப்போ ஏறினா? எச்சம் வாட்டி ஒரு காலத்தில் அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெருங்கருணை. போயிட்டு வரட்டுமா? போயிட்டு வரோம். வேற என்ன தாத்தா? தீபாவளி வருது. தீபாவளி வரப்போதான், எனக்கு தெரியாது. என்ன கொடுக்க போகிறேன்? நீ தான் என்ன கொடுப்ப எங்களுக்கு? நாங்கள் தான் பிச்சை எடுக்கிறோம். ஐயோ, அப்போ எனக்கு ஏதோ தரேன்னு சொன்னா பொட்டு பட்டாசாவது வாங்கி கொடு. பொட்டு பட்டாசாவது வாங்கி கொடு. பொட்டு போட்ட சாதம் வாங்கி கொடுமா? பொட்டு பட்டாசு போட்டு டப்புன்னு வெடிப்பாங்களே பொட்டு பட்டாசு. அது தெரியாது. அது துப்பாக்கியில சுடுற துப்பாக்கி, ரோல் துப்பாக்கி, அதையாவது வாங்கி கொடு. எங்கேயும் இல்லை. நான் தான் பிச்சைக்காரன் உட்காந்துக்கிறேன். நீ கோடீஸ்வரன்றாங்க. நீ எத்தனை கொடுத்து நான் சாப்பிடுவேன். இல்ல நீ கோடீஸ்வரன் சொல்றாங்கல்ல, நீ எத்தனை கொடுத்து நான் சாப்பிடுவேன். பேசவே முடியாது. போயிட்டு வரட்டுமா? போயிட்டு வர சாமி. ஏந்தோட ஓம் நமச்சிவாய நமக. இரு உட்கார் வச்சுட்டு போறேன், அப்புறமா சாப்பிடு. என்ன பிரிக்க முடியல? இந்த சாப்பாடு வேணுமா? கலவை சாப்பாடு வேணுமா? கலவை கொடுறா. அப்புறமா சாப்பிட்றியா? வச்சிடறான் சாமி. ஓம் நம சிவாய நமக. நமச்சிவாய நமக. சாப்பாடு கூட செட்டு கொடுத்து அப்படிங்களா? சிவாய நமக. ரொம்ப அருணாச்சலம் தானதை சொல்றாரு. சரிங்க. கண்டிப்பா உங்களோட கருத்துகளுக்கும் அவரோட கருத்துகளுக்கும் ரொம்ப ஒத்து போகும். ஒரு 2 மினிட்ஸ் கொடுத்துட்டு வந்துட்டீங்களா? ஆமா, சாப்பாடு கொடுத்துட்டு வந்துடுறேன். ஆமா, இல்ல இந்த முனை வரைக்கும் கொடுத்துட்டு வந்துட்டுனா கொஞ்சம் நம்ம அதுக்காக சொல்றேன். அதுக்காக தான்
நான் வரேங்க. நான் சரிங்க ஐயா. திருவண்ணாமலையை தேர்ந்தெடுத்தேன். கரெக்டாக 6 மாதம் 180 நாளில் இங்கே வீடு கட்டி சன்ஷைன் ஹோட்டலுக்கு. சரிங்க ஐயா. அங்கே தான் இடம் வாங்கியிருக்கேன். சரிங்க, ஒரு 2 மினிட்ஸில் வந்துடுறேண்ணே. வந்துருங்க. என்ன முடிச்சுட்டு வந்துடுறேன். வாங்க வாங்க. கட்டுமா? ஓம் நம சிவாய நமக. என்ன சரி, நீங்க வரும்போது என் நெத்தியில விபூதி இருந்துச்சா இல்லையா? இல்ல. ஓ, கண்டுபிடிச்சிட்டீங்களா? கரெக்டா. ஆமா. ஓகே, அப்போ உங்களுக்கு 100 out of 100. ஏன் சாமி திடீர்னு? இல்ல, இப்போ வச்சேன். இப்போ நான் வச்சீங்களா? சாப்பிட்டு இன்னைக்கு தான் டைமுக்கு சாப்பிட்டுக்கிறீங்க பொழுது. இன்னைக்கு வந்துட்டு சரியான பசி பிணி, அது பாவக்கா, அதனால வச்சு சாப்பிட்டீங்களா? முடிச்சு வந்து வர்றதுக்குள்ள அவரு பாத்துட்டு போறாரு வக்கீல். அவரு நான் பேசுறேன் ஐயா அப்படின்ட்டு. பாவம், நீங்க பசியில் இருந்தீங்கன்னு தெரிஞ்சு அதனால தான் நானும் அப்படியே கொடுத்துட்டு போயிட்டு தெரிஞ்சு அதனால கொடுத்துட்டு அப்படியே போயிட்டு. சாமி அப்புறம் சொல்லுங்க சாமி. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். மனநிலை உடல்நிலை எல்லாம்? மனநிலையும் உடல்நிலையும் சீராக இருக்குது சாமி. ஞானிகள், யோகிகள், மகான்கள், சித்தர்கள், சாதுக்கள், ஐயோ சாமியார்கள். நீங்க என்ன கேள்வி கேட்க போறீங்கன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. இல்ல சாமி, இது அப்படி இல்ல, ஒரு ஒரு சின்ன விளக்கமா. ஞானிகள். ஓகே, சொல்லுங்க. அதாவது சுவாமி விவேகானந்தர் எடுத்துக்கிட்டோம்னா அவர் ஞானி, அவர் சன்னியாசி தான். அதாவது எப்படி சொல்கிறது, இப்போது 10ஆம் கிளாஸ், ஈவன் 10ஆம் கிளாஸ் அப்படின்னு சொன்னால் அப்போ 5ஆம் கிளாஸ் இல்லையா அப்படின்னு கேட்டால் 5ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்கிறான். அப்போ எல்கேஜி இல்லையா? எல்கேஜி தான் படிச்சிருக்கிறார். ஆனால் சுவாமி விவேகானந்தர் அப்போ வந்துட்டு துறவி இல்லையா அப்படின்லாம் கேட்டால் அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் உள்ளடக்கம். ஆனால் அவர் அப்படி கரெக்டாக பார்த்தோம்னா அவர் வந்துட்டு ஞானி, ஞானம் சார்ந்தவர். அவ்வளோ உட்காந்து அவர் யோசித்த யோசனையெல்லாம் பார்த்தோம்னா அவர் புத்தகத்தை ஒரு பக்கம் படிக்கிறதுக்கு, அதை புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கெல்லாம் 1 வாரம் ஆகுது. ஒரு பக்கத்தை படிச்சுட்டு அப்படியே வச்சுருவேன். 1 வாரம் ஆனதுக்கப்புறம் அடுத்த பக்கத்துக்கு எனக்கு போக முடியுது. அப்போது அது ஞானம் சார்ந்தவர் அவர். அப்புறம் துறவி அப்படிங்கிற வார்த்தைக்கும் சன்னியாசி அப்படிங்கிற வார்த்தைக்கும் வேறு வேறு அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. என்னை பொறுத்தவரையில் என்னுடைய விளக்கம் என்ன அப்படின்னு சொன்னால், ஐயா நான் பேசுகிறதெல்லாம் சரியாக இருக்கலாம், தப்பாக இருக்கலாம். இல்லை, அது பேசுறது சரியோ தவறோ என் கருத்து அது இது தப்பு ரைட்டுன்னு அது விவாதம் வராதிங்க. அவங்களுடைய கருத்தை யார் வேணாலும் சொல்லலாம், அவ்வளவுதான். இந்த துறவி அப்படிங்கிற வார்த்தை சொல் வந்துட்டு தமிழ் சொல், சன்னியாசி அப்படிங்கிற சொல் சமஸ்கிருத சொல், ஹிந்தி சொல், அவ்வளோதான். ஆனால் ரெண்டுமே ஒன்று தான். ஆனால் இங்கே மக்கள் அதையே வேறுபாடு பார்த்து இது வேறு அது வேறு, இப்படி இருந்தால் அது துறவி, அப்படி இருந்தால் சன்னியாசி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பட் என்ன அது எனக்கு தெரியல. ஆனால் ரெண்டுமே ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு யார் வர்றாங்களோ அவர் துறவி. அப்போது சுவாமி விவேகானந்தரும் துறவி தான், வேண்டாம்னு வந்துட்டார், குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு தான் வந்துட்டார். குடும்பத்தில் அவருக்கு அவ்வளோ பிரச்சனை, வந்தவர் ஞானி ஆயிட்டார். சுவாமி விவேகானந்தர் ஞானி. துறவி அப்படிங்கிறவர் விட்டுட்டு உட்காந்துருக்கிறவர் துறவி, சன்னியாசி. அது சாது அப்படிங்கிறவர் யார் அப்படின்னு சொன்னால், அந்த துறவிகளுக்குள்ளேயே பல வகைகள் இருக்குது. அதில் அகோரி அப்படிங்கிற ஒரு துறவி தான், எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருப்பாங்க தான். ஆனால் அவங்களுக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னால், நான் எப்படியோ அப்படித்தான் இருப்பேன். இப்போ எனக்கு அடித்தா திருப்பி அடிக்கணும்னு தோணுதுன்னு திருப்பி அடிப்பேன். என்னை கோபப்படுத்தும் போது ஒரு குழந்தை எப்படி இருக்கும், அப்படி நீ கல்லை விட்டு குழந்தை எப்படி அப்படி நேச்சுரலாக இருக்கும். ஒரு குழந்தை திடீர்னு துப்பும் அடிக்கும், கல்லை விட்டு எரியும். அதே மாதிரி தான் நான் இருப்பேன் அப்படிங்கிறவங்க அகோரி. அகோரி என்ன வேணும்னு பண்ணுவாங்க. அதுக்கு அப்படியே நேர் எதிராக இருக்கிறவங்க சாது. என்ன ஆனாலும் நான் கோவப்பட மாட்டேன், எவ்வளோ பசி வந்தாலும் பசியை அடக்கிக் கொள்வேன், எவ்வளோ காமம் வந்தாலும் காமத்தை அடக்கிக் கொள்வேன் அப்படின்னு எல்லாத்தையும் சாதுவாக சாத்விகமாக போகிறவங்க சாதுக்கள். என்ன சண்டைனாலும் அதுக்கு மூக்கு நுழைக்க மாட்டேன் அப்படிங்கிறவங்க சாதுக்கள். இது போக ஜென்ரலாக திருமணமானவங்க, திருமணமாகாதவங்க, பொதுவாக ரோட்டில் போகிறவங்க வர்றவங்க பண்ணுபவர்கள் ஆன்மீகவாதிகள். பொதுவாக இதெல்லாம் துறக்கலை கொள்ளலை அப்படிங்கிறவங்க ஆன்மீகவாதிகள், சாதுக்கள். அப்புறம் சாமியார்கள் அப்படிங்கிறது இது பொதுப்படையான விஷயம். எந்த ஜாதியோ எந்த மதமோ அவர் கோவிலில் பகவானுக்கு முழுக்க ஒரு அர்ப்பணிப்பாக இருக்கிறாங்க, பூஜை பண்ணுறாங்க. இல்லைன்னா சுவாமிக்கு கடவுளுக்கு அர்ப்பணிப்பாக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க சாமியார்கள். சாமியார் அப்படிங்கிறது ஒரு குடை மாதிரி, அந்த குடைக்குள் எல்லாமே அடக்கம், எல்லாமே அவ்வளோதான். இதுதான் எனக்கு தெரிஞ்சது. மற்றபடி மகான் அப்படிங்கிறவர் என்னன்னா அது உயர்ந்த நிலை. இன்னொன்று இதுக்கும் மேலெல்லாம் இருக்குது. ரிஷி எப்படி நம்ம அகத்தியரெல்லாம் நம்ம ரிஷின்னு மாமுனின்னு சொல்லுவோம். அது மகான் அப்படிங்கிறவர் என்னன்னா ஞானி ப்ளஸ் துறவி ப்ளஸ் சாது, இதெல்லாம் கூட்டின ஒரு கூட்டல். அவருக்கு ஞானமும் இருக்கும், துரத்தலையும் ரொம்ப திறந்திருப்பார், எல்லாம் தெரிஞ்சவர். அது ஒரு மகான், அப்படியே ஒரு பெரிய கடவுளுக்கு மாதிரியான சமமானவர் மகான். அது
அப்புறம் என்ன ரிஷி அப்படிங்கிறவர் என்னன்னா எதை வேண்டுமானும் மாற்றி அமைக்கிறவர். ஆனால் அந்த ரிஷியில் வந்துட்டு ஒரே ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க நினச்சா வந்து எப்போ வேணாலும் ஒரு பெண்ணோடு சேர்ந்து கொள்ளலாம், அவங்களுக்கு என்ன வேணுமாலும் பண்ணிக்கிறலாம். அதனால தான் அந்த காலத்துல மகரிஷிகள் பார்த்திங்கன்னா அவங்களோட பத்தினி வந்துட்டு கூடவே இருப்பாங்க, தவம் பண்ணுவாங்க. அந்த பெண் வந்துட்டு குளத்தில் போயிட்டு பானையில் தண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு சமைச்சு போட்டு இவருக்கு சேவை பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆனால் 2 பேரும் வந்துட்டு ஒரு ரிஷி சிஷ்யை மாதிரி தான் இருப்பாங்க. 3 மாதத்துக்கு ஒரு தடவையோ 6 மாதத்துக்கு ஒரு தடவையோ அவர் வந்துட்டு சகசிராரத்தில் இருக்கிறத கீழே வந்துட்டு சுவாதிஷ்டானத்துக்கோ மூலாதாரத்துக்கோ இறக்கணும்னா அந்த பெண்ணோடு கழுவிக்கொள்வார், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் மறுபடியும் வந்துட்டு தவத்துக்கு வந்துடுவார். அப்போ ரிஷிகள் வந்துட்டு தவத்தில் இருப்பாங்க, உச்சபட்சத்தில் இருப்பாங்க, பிரபஞ்சத்தோடு அப்படியே நல்ல கனெக்டடாக இருப்பாங்க. இதுவும் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது அப்படின்னு இருப்பாங்க. ஸோ இது ரிஷி. அப்புறம் இன்னொன்று சொல்கிறேன், சித்தர்கள். என்னையா சித்தர்கள் வந்துட்டு ஆங்கிலத்தில் வந்துட்டு சொல்கிறதா இருந்தால் மெஜிஷியன்ஸ் அப்படிங்கிற மாதிரி எதை வேணும்னு எப்படி வேணும் மாற்றும் வல்லமை பெற்றவர்கள். அவங்களுக்கு தான் வந்துட்டு பிரபஞ்சத்தில் ஒரு பெரிய இடம் இருக்குது. பிரபஞ்சம் என்ன பண்ணிகிட்டு இருக்குது அப்படின்னா எல்லாத்தையுமே வந்துட்டு அமைச்சிக்கிட்டு இருக்குது. அந்த அமைக்கிறதுல வந்துட்டு ஏதாவது ஒரு மாற்றம், ஒரு மரணம்னு வச்சுக்கோங்களேன், சத்து மரணத்தையே மாற்றி அமைக்கிற வல்லமை வந்துட்டு பிரபஞ்சத்தால் தான் முடியும். அதை ஒருத்தர் பண்ணுறாருன்னா ஒரு சித்தர், அவ்வளோதான். யாருக்கும் ஒரு நோய், அந்த நோயை மாற்றி அமைக்கணும் அப்படின்னு சொன்னால் பிரபஞ்சத்துடைய அனுமதி இருந்தால் தான். நம்ம மாத்திரை சாப்பிட்றோம், கண்டது சாப்பிட்றோம், பிரபஞ்சத்துடைய அனுமதியும் ஆசீர்வாதம் இருந்தால் தான் அந்த மாத்திரையிலேருந்து குணமாகி தான் நம்ம வர முடியும். ஒரு சித்தர் அப்படி நினச்சி பண்ணாருன்னா அது குணமாயிடுது. அப்படின்னா சித்தரால் அதை சித்தர் வந்துட்டு எதை வேணாலும் பண்ண முடியும். அதில் அஷ்டமா சித்திகள் அப்படின்னு இருக்குது. அந்த அஷ்டமா சித்திகள் அப்படின்னு 8 பெரிய சித்திகள். அது ஒவ்வொன்று வேறு. உடம்பை தனித்தனியாக பிச்சு போடுதல், அப்புறம் உருவத்தை மறைக்க வைத்தல். இப்போ நின்று டஷ்ன்னு அப்படி மறைஞ்சு போடுது, ஆனால் இங்கே தான் அவர் நின்றுட்டு இருப்பார், அது ஒன்று. அப்புறம் உடம்பை அப்படி சுருக்கி துருக்குன்னு ஆக்கிக்கிறது, உடம்பை அப்படி பெருசாக்கிடுறது. எனக்கு இந்த இடத்துல தான் ராமாயணத்தில் ஹனுமார் ஞாபகத்துக்கு வருது. ஹனுமார் வந்துட்டு இலங்கைக்கு தாவும்போது அப்படி புஷ்ஷுன்னு ஆகிட்டாரு. அப்புறம் சீதா தேவியை பார்க்க போகும்போது குட்டி ஆகிட்டாரு. அப்புறம் ராவணனை பார்க்கும்போது மறுபடியும் வந்துட்டு நார்மல் சைஸ்க்கு வந்துட்டு அப்படியே வாழை சுருட்டி அது மேலே சிம்மாசனம் உட்காந்துக்கிட்டாரு. ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது. 8 சித்திகள் இருக்குது. அதெல்லாம் வந்துட்டு சித்தர்களுக்கு தெரியும். அவங்க வந்துட்டு அது எல்லாத்தையுமே வந்து இது பண்ணி பண்ணுவாங்க சித்தர்கள். இன்னொன்று சொல்கிறேன், ரிஷிகள் சொல்லிட்டேன்னா ஞானிகள் சொல்லிட்டீங்க, மகான் சொல்லியாச்சு, அவ்வளோதான். ஞானிகள், மகான், துறவிகள், சித்தர்கள், ஏதோ ஒன்று ரிஷிகள், இது எல்லாம் முனிவர்கள். எப்படியா கரெக்டாக சொல்றீங்க? இது ஒன்று விட்டு போச்சே நினைச்சேன். முனிவர்கள் வந்துட்டு அற்புதமான அதாவது இருக்கிற அத்தனையிலுமே ரொம்ப அற்புதமான பட்டுப்பூச்சி போல அவங்க. ரிஷிகள் வேற, முனிவர்கள் வேற. ரிஷிகள் வந்துட்டு எப்படின்னா, ரிஷிகள் வந்துட்டு எல்லாம் பண்றவங்க, சர்வ வல்லமை படைத்தவங்க. அவங்க வந்துட்டு இப்போ மகரிஷி, நம்ம இவர் ரமண மகரிஷி அப்படிங்கிற அவங்க வந்துட்டு அதான் சொன்னேன், ரிஷிகள் வந்துட்டு எப்போ வேணாலும் வந்துட்டு தவத்திலையும் இருக்கலாம், இல்லாட்டினா சாதாரண மனுஷன் மாதிரியும் இருக்கலாம், அந்த மாதிரியானது. என்னது முனிவர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, முனைதல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா முயற்சித்தல் அப்படின்னு அர்த்தம். முனிவர்கள் வந்துட்டு என்னன்னா ஆன்மீகத்தில் கடைசி வரைக்கும் உச்சநிலைக்கு போகிறதுக்கு பட்டுப்பூச்சி போல அப்படியே முனைந்து கொண்டே இருப்பவர்கள். வேற யாரு கூட எந்த வம்பு தும்புக்கும் போகாமல் அவங்க பாட்டுக்கு தன் பட்டை, தன் தாடி, எந்த இதுவுமே கிடையாது. எனக்கு ஞானம் வேண்டும் அப்படிங்கிற தேடல் இருக்கிறவங்க ஞானிகள், சித்து அப்படிங்கிறவங்க சித்தர்கள், இல்லாட்டினா அந்த ரிஷிமார்கள் வந்துட்டு உட்காந்து தவத்திலேயே இருக்கிறவங்க ரிஷிமார்கள். இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் நம்ம அந்த நிலைக்கு இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப பட்டுப்பூச்சி போனவர்கள் தான் வந்துட்டு முனிவர்கள். இது எல்லாத்தையுமே நான் எங்கே கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னால், ஒரு புத்தகத்தில் தான் இது எல்லாத்துக்கான வகைப்பாடுகள் என்ன அப்படின்னு. சூப்பர் சாமி. இதில் ஏதாவது அடிஷன் இல்லாட்டினா திருத்தம் அப்படின்னா நீங்களே சொல்லிக்கலாம். நீங்கள் நிறைய கொஞ்சம் மறந்து இருப்பீங்க. சொல்ல வந்தேன் நான், இதில் பல விஷயம் நான் மறந்துருக்கலாம். எனக்கே வந்துட்டு இன்னும் நிறையா இருக்குது. இந்த ரிஷிமார்கள் அப்படிங்கிறதுக்குலாம் இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்குது. அது எனக்கு அவ்வளோவா கொஞ்சம் தெரியலை. மறந்துட்டேன். மறத்தல் நன்று. சிவனடியார்கள்லாம் இவங்க நினச்சிட்டு இருக்காங்க. சிவனடியார்கள்லாம் வந்து காவி கட்டிட்டு, ருத்ராட்சம் போட்டுட்டு, விபூதி பட்டை அடிச்சுட்டு, கொண்டெல்லாம் போட்டுட்டு, ஜடாமணி வச்சுட்டு சூலாயுதோட போகிறவங்க தான் சிவனடியார்கள் நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். இல்லறத்தில் இருந்தாலும் எப்படி இருந்தாலும் சிவனுக்கு அடிபணிகிறவர்கள் எல்லாருமே சிவனடியார்கள். அதுதான் உண்மை.
இல்ல உண்மை அதுதான். ஆமா, சிவாய நமக எங்க இருந்தாலும் நான் சொல்றேன் தப்பான சொல்றேன் நான். சிவனுக்கு அடிபணிவர்கள், சிவனை நம்ம அடிபணிந்து வணங்குறவங்க எல்லாருமே சிவனடியார்கள் தான். ஸோ அதை இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க, இவங்க தான் இப்படிதான் இருக்கணும், அப்படிதான் போன வரணும், அப்படி இப்படிலாம் நினைச்சிட்டு இருக்காங்க. எல்லாருமே சிவனடியார்கள், எல்லா ஆன்மீகவாதிகளும் சிவனை வணங்குபவர்கள். ஆமா, சிவனை வணங்குபவர்கள் எல்லாருமே சிவனடியார்கள் தான். ஓகேங்களா? ஸோ அது சிவனடியார்களுக்கு உண்டான இது. சாது வந்து நீங்க சொன்னதுதான் 100க்கு 100 உண்மை. யார் வம்புக்கும் போக மாட்டாங்க. பசி எடுத்தாலும் வந்து காமிச்சிக்க மாட்டாங்க, வந்தா சாப்பிடுவாங்க, இல்லைன்னா அமைதியா. சாதுனா அமைதி, சாதுனாவே அமைதி. ஆமா, அவன் சாத்விகம் அப்படின்னு அமைதியா இருக்கிறது, எந்த வம்பு தும்பும் போறது. என்ன பக்கத்துல ஒருத்தன் கொலையே பண்ணா கூட சரி, அவங்க மாட்டுன்னு அப்படியே அமைதியா இருப்பாங்க. பக்கத்துல வேற எதனா நடந்தா கூட சரி, அமைதியாக தான் இருப்பாங்க. அவங்க யாருன்னா போய் கேட்டால் கூட சரி, இல்லைங்க எனக்கு தெரியாதுங்க, நான் தெரியாமல் வந்து இப்போதாங்க இருக்கேன் நான் அப்படின்னுவாங்க. மகான்கள் வந்து மகா புருஷர்கள். அனைத்து அதாவது எனக்கு உங்களை மாரி தான் எனக்கு ஒரு ஐயா சொன்ன மகான் வந்து அதாவது அனைத்தையும் வந்து அனைத்து நிலைகளையும் அடைந்தவரே மகான். நீங்க அவர்கிட்ட போயிட்டு வந்து ஞானி கிட்ட வந்து ஞானம் சம்பந்தப்பட்டதை தெரிஞ்சுக்கலாம். ஞானினா ஞானம் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம். ஞானம்னா தனி, அதுக்கு ஒன்றும் தனி கிடையாது. ஞானம்ன்றது வந்து தனி டிபார்ட்மெண்ட் கிடையாது. இது என்ன மரம் அப்படின்னு கேட்டா இது வந்து புளிய மரம் அப்படின்றது ஒரு ஞானம் தான். இது என்ன கல்லுன்னு கேட்டா இது வந்து டைல்ஸ் கல்லு, இது வந்து காரக்கல்லு. ஒருத்தருக்கு தெரியாத விஷயத்த ஒருத்தருக்கு தெரியப்படுத்துறதே ஒரு ஞானம் தான். ஒருத்தருக்கு தெரிஞ்சிருக்காது அப்படின்னு பார்த்தா டீச்சர்ஸ், எஜுகேட்டட், இவங்க எல்லாருமே ஞானிகள் தான். காரணம் என்னன்னா ஒருத்தருக்கு தெரியாத விஷயத்தை இன்னொருத்தருக்கு தெரிய வைக்கிறவங்க கண்டிப்பா ஞானிகள். ஞானிகள்ன்றது இவங்க புதுசா ஏதோ ஞானம்ன்றது வந்து ஏதோ ஒளிஞ்சிருக்கிற விஷயம் போல இருக்கு அது அப்படின்ற மாதிரி இருக்கு. தெரியல, சில பேருக்கு தெரியல, தெரியாத விஷயத்தை தெரியப்படுத்துறவர் ஞானிகள். இன்னும் நிறைய தெரிஞ்சிருப்பாங்க. அவங்க கிட்ட கேட்க கேட்க இவங்க தெரிஞ்சுக்கலாம், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருப்பாங்க. அதாவது முழுக்க நிறைய விஷயங்களை தெரிஞ்சிருப்பாங்க. சோ அதனால வந்து பஞ்சபூதங்களையும் தெரிஞ்சிருப்பாங்க, பஞ்சபூதங்களையும் தெரிஞ்சிருப்பாங்க, அறிவியல் தெரிஞ்சிருப்பாங்க, ஆன்மீகம் தெரிஞ்சிருப்பாங்க, காமம் தெரிஞ்சிருப்பாங்க. ஓகேங்களா? இது எல்லாமே தெரியுமா? ஞானிகள். மகான்கள் வந்து எல்லா நிலைகளையும் அதாவது துறவி நீங்க சொன்ன மாதிரி துறந்திருப்பாங்க ஃபர்ஸ்ட், அடுத்தது சாது தன்மை அடைஞ்சிருப்பாங்க, அடுத்தது ஞானியா இருந்திருப்பாங்க, ரிஷித்தன்மை அடைஞ்சிருப்பாங்க. இது எல்லாத்தையும் அடைஞ்சி ஒரு மேல்நிலையில இருக்கிறவங்க மகான். மகா அப்படின்னு சொல்லும்போது மகா அப்படின்னா பெருசு, மகா புருஷர்கள். மகான் போது அப்ப எல்லாத்தையும் விட உயர்ந்தவர்கள் மகான். இந்த லிஸ்ட்லயே மேல இருக்கிறது மகான் அப்படின்னுவாங்க. ரிஷிகள், துறவிகள் மகாரிஷி அப்படின்னுவாங்க. மகரிஷி அப்படின்னா ரிஷிகளுக்கெல்லாம் ரிஷிகளுடைய இதுலயும் வந்து மூத்தவர்கள். இந்த ரிஷி அப்படிங்கிற வரிசையிலேயே கூட 3 இருக்குதுயா. ரிஷி, மகரிஷி, பிரம்மரிஷி. பிரம்மரிஷி பட்டத்தை வந்து நம்ம இவர் வாங்கியிருக்காரு, விஸ்வாமித்திரர் வாங்கியிருக்காரு. மன்னிச்சிடுங்க. ரிஷி, மகரிஷி, ராஜரிஷி, பிரம்மரிஷி 4 இருக்குது. நம்ம விஸ்வாமித்திரர் வந்துட்டு ராஜரிஷி வரைக்கும் வந்துட்டு அவருக்கு பிரம்மரிஷி பட்டத்தை வந்துட்டு தரவே முடியாதுன்னு பிரபஞ்சமும் வசிஷ்டரும் வந்துட்டு தடுத்துக்கிட்டு நிக்கிறாங்க. ஏன் நிக்கிறாங்கன்னா விஸ்வாமித்திரருக்கு கொஞ்சம் ஆணவம் இருந்துச்சு. அப்போ நான் தலை வணங்கவே மாட்டேன்றாரு விஸ்வாமித்திரர். அடுத்தவங்களை தொந்தரவு பண்ணிட்டு போறதுல அப்படி ஒரு சுகம் பையன். ஓகே, நான் பல தடவை பார்த்துருக்கேன். அது ராஜரிஷி வரைக்கும் வந்துட்டு ஒரு வீட்டுக்குள்ள இறங்கி வீட்டுக்குள்ள குனிஞ்ச தாழ்வாரமா இருந்தா கூட அவர் இப்படிதான் போவாரே தவிர இப்படி குனிஞ்சு இப்படி போக மாட்டாரு விஸ்வாமித்திரர். ஸோ என்ன பண்ணாலும் அவர் வந்துட்டு தலை வணங்கவே மாட்டேன்னு திமிரில் இருக்கிறாரு அப்படிங்கிறத வந்துட்டு கடைசியில் ஒரு கட்டத்தில் தன்னுடைய அவருக்கு மகள்லாம் பிறக்கும், மேனகைக்கும் அவருக்கு சேர்ந்து மகள்லாம் பிறந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கடைசியில் தான் வந்துட்டு இதில் ஒன்றும் எனக்கு பிரச்சனையே இல்லைன்னு சொல்லிட்டு அவர் தலை வணங்குவார். ஓ, தலை வணங்கிட்டியா, இப்போதான்ப்பா உனக்கு பிரம்ம, இந்த எதுக்கு நீ பெருசாக நினச்சிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு வசிஷ்டர் வந்துட்டு நீ பிரம்மரிஷிடா அப்படின்னு வசிஷ்டர் கையால் எனக்கு பிரம்மரிஷி பட்டம் கிடைக்குதா, ஆஹா அப்படின்னு சொல்லிட்டு விஸ்வாமித்திரர் சந்தோஷப்படுவார். அந்த அப்போ ரிஷி, மகரிஷி, ராஜரிஷி, பிரம்மரிஷிக்காக வந்துட்டு அவர் 1000 வருஷம்லாம் தவம் இருந்தாராம் விஸ்வாமித்திரர். ஆனால் அவருக்கு சின்ன விஷயம் தெரியாமல் போயிடுச்சு. அவர் நிறைய கஷ்டப்பட்டுருக்கிறாரு, ஒன்று கஷ்டப்பட்டு இது. ஸோ ரிஷி வகையில இப்படி ஒரு 4 பிரான்ச் இருக்குது. சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. இல்ல எனக்கு இந்த அளவுக்கு, அதாவது எனக்கும் நிறைய இந்த அளவுக்கு நானும் மறக்கணும்னு நினைக்கிறேன். இந்த அளவுக்கு நுட்பமா எனக்கு தெரியாது சாமி. நம்ம வேற எதனா ஒண்ணு தெரியாம சொல்லி
எனக்கும் இன்னொரு ப்ரொஃபஸர் கிளம்பி வந்துட போறாரு. ஓகே, இந்த இடத்துல நான் இன்னும் ஒரு சின்ன செய்தியையும் நான் சொல்லிக்கிறேன். அதாவது இப்போ நான் எந்த தளத்தில் பேசிக்கிட்டு இருக்கிறேன்னா, எனக்கு உணவு தருகிற ஒரு ஐயா அப்படிங்கிற இந்த தளத்தில் நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். அது போக இன்னும் உணவு தருகிற இன்னும் பல தளங்கள்லாம் இருக்குது. அந்த தளங்கள்ல தான் வந்துட்டு என் மூஞ்சியை வந்துட்டு வீடியோ எடுத்து இப்போ சமூகத்துக்கு அது வந்துட்டு இருக்குது. இது போக என் மூஞ்சி வேறு எந்தெந்த வீடியோலலாம் வந்துட்டு இருக்குது அப்படிங்கிறதும் பார்த்தீங்கன்னா, ஒரு சேனல், ஒரு பெரிய சேனல் அவங்க வந்து என்னை பேட்டி எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க. இன்னும் ஒரு டிவி சேனல் அவங்க வந்து பேட்டி எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க. ஸோ இவங்கெல்லாம் இருக்குது. ஸோ இந்த உணவு தருகிற இந்த சேனல், இந்த தளத்தில் நான் வந்துட்டு உணவை பற்றி நான் பேசுகிறேன் அப்படிங்கிறதுல அதை பேசாமல் நான் வேறு எதை பேசுகிறது? இவர் வந்து எனக்கு சாப்பாடு கொடுக்குறாரு, ஐயா கீரை நல்லா இருந்துச்சு, ஐயா பாவக்காய் குழம்பு நல்லா இருந்துச்சு, மொத்த குழம்பு நல்லா இருந்துச்சு, அது அவருக்கு ஒரு மனசு திருப்தி. இன்னொரு இடத்துல போகிறேன், உங்களோட வடை நல்லா இருந்துச்சு, பாயாசம் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறது அவங்களுக்கு மனசு திருப்தி. இதை சொல்லும்போது திணிப்பண்டாரம், இவன் வந்துட்டு இவன் சாப்பாட்டை பற்றி பேசுவான், இவர் அரசியலை பற்றி பேசுவார் இப்படின்னு சொல்கிறது வந்து என்னன்னா, என்னது இது? நான் இங்கே இடத்துல உட்காந்து நான் வேற எதை பேசுறது? இல்லை, சாப்பாடு நல்லா இருக்குன்னு சொன்னாதான் இன்னும் நல்லா செய்வாங்க. எக்ஸாக்ட்லி. நான் அப்போ இந்த தளத்தில் நான் இதை ஏன் சொல்கிறேன்னா, வேறு ஏதாவது ஒரு சேனல் வந்திருக்குது, அந்த தளத்தில் உட்காந்துக்கிட்டு சேனலா எனக்கு கீரை பிடிக்கும் அப்படின்னு நான் பேசியிருக்கிறேன்னா எங்கேயாவது அப்படி இருக்குதா? இது சாப்பாட்டு சேனலில் வந்துட்டு நான் சாப்பாடை பற்றி பேசுகிறேன், அது அவருக்கு ஒரு மன மகிழ்ச்சியாக இருக்கும். அதனால் வேறு எந்த சேனல் இல்லை, நான் 24 மணி நேரமும் அதான் பேசிகிட்டு இருக்கிறேன்னா, இங்கே வர்ற மக்கள்கிட்டலாம் நான் சோறை பற்றியோ பேசிகிட்டு இருக்கிறேன்னா அதெல்லாம் கரெக்டு தான். அதனால் இப்போ நான் என்னென்னா, இதை கூட நான் ஏன் சொல்கிறேன், நான் விமர்சனங்களுக்கு பதிலளிக்கிறேன் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தால் கூட, நான் ஏன் தெரியுமா அந்த விமர்சனத்துக்கு சொல்லுகிற பதில் உங்களுக்கு ஞானமாக வர்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதனால தான் நான் நிறைய விமர்சனங்களுக்கு பதில் சொல்லியிருக்கிறேன். அந்த பதிலெல்லாம் வந்து ஞானமாக வந்துட்டு போகிற மாதிரி எனக்கு தோணுச்சு. நீங்கள் போய் நோண்டி பாருங்கள், இது வரைக்கும் நான் சொன்ன விமர்சனத்துக்கு சொன்ன பதில் எல்லாமே உங்களுக்கு ஞானமாக வந்திருக்கும். அந்த மாதிரி தான் சொல்லியிருக்கேன். அதனால தான் இதையும் நான் சொல்கிறேன். இது வந்துட்டு சாப்பாட்டு தளத்தில் வந்துட்டு நான் உட்காந்துக்கிட்டு சாஃப்ட்வேரு அது இது நான் பேச பேச முடியும் கிடையாது. இதுல வந்து சாப்பாடை பத்தி தான் பேசணும், அதை அவங்க அப்ரிஷியேட் பண்ணி பேசணும், அவ்வளவுதான். வேற கண்டிப்பா அது யாரா இருந்தாலும் சரி, அதெல்லாம் விடுங்க. இது எல்லாத்துக்கும் மேலாக நான் சாப்பாட்டு பிரியன் தான். இன்னும் எனக்கு அந்த ஒரு பந்தம், அந்த ஒரு ஆசை இருந்துகிட்டு தான் இருக்கு. அது இயற்கையாக என்னை விட்டு சொல்லட்டும், நான் காத்துக்கிட்டு இருக்கிறேன். நான் பட்டினி கடந்து சாவ சொல்றாங்களா இவங்க? இல்ல நான் கேக்குறேன் சாமி, பட்டினி கடந்து சாவ சொல்றாங்களா? இல்ல அதுதான் கேக்குறேன். இவங்க ஏன் நீ சாப்பாட்டை பத்தி சொல்ற, நீ சாப்பாடையே அங்க போய் சாப்பிடுற, இங்கேயே சாப்பிடுறேன்னா அப்ப உங்களுக்கு நீங்க சாப்பிடலாம் கூடாது, காத்த மட்டும் தான் சுவாசிக்கணும், அப்படிதான் பண்ணணும், அப்படிதான் எதிர்பார்க்கறாங்க. அப்படிதான் எதிர்பார்க்கறாங்க. அதாவது அவங்க எதிர்பார்ப்புக்கு நம்ம ஏன் சாமி இது பண்ணணும், வித்திடணும்? சரி, ஓகே, இதெல்லாம் பரவாயில்ல, அப்படி கடந்து போகட்டும். ஒரு சின்ன விளக்கத்துக்காக தான் அதை நான் சொன்னேன், மற்றபடி வந்துட்டு வேற ஒன்றும் இல்லை. நானும் வந்துட்டு நிறைய விஷயங்கள்ல இருந்து கடந்து தான் வரேன், கத்துக்கிறேன், தப்பு பண்றேன், ரைட் பண்றேன், அதெல்லாம் கடந்து தான் வரேன். இது வரைக்கும் வந்துட்டு எல்லாம் டெய்லி நான் பார்க்குறேன், எனக்கு வந்துட்டு இது போயிடுச்சா அதுல எல்லாத்தையுமே நான் சரி பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறேன். அதில் வந்துட்டு நல்ல முற்றிலும் கடந்த நிலைகளெல்லாம் பார்த்து நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன், பெருமைப்படுறேன். இன்னும் ஒட்டிக்கிட்டு இருக்கிற ஒரு சில கோபம், இந்த சோறு, இந்த விஷயங்களெல்லாம் பார்த்துட்டு அது எப்படி அது இயற்கையாக போகணும், நானே கட் பண்ணக்கூடாது. நான் எல்லா விஷயத்தையுமே இயற்கையாக கடக்கணும்னு நினச்சேன்னா, அது காமமாக இருந்தாலும் என் அழகு மீது இருந்த ஒரு மோகமாக இருந்தாலும் இயற்கையாக கிடப்பதற்கு தான் நான் நேரம் விட்டேன். அது மாதிரி தான் அந்த சோறுக்கும் இயற்கையாக கிடக்கிறதுக்கு நான் நேரம் விட்டுட்டு இருக்கிறேன். அது போயிடும், எனக்கு நீங்கள் கவலைப்பட வேண்டாம், நானும் கவலைப்பட வேண்டாம், அது நடந்துரும், கண்டிப்பா அவர் பண்ணிடுவார். இன்னும் கொஞ்சம் காலம், அவ்வளவுதான். சரிங்க சாமி, சரிங்க சாமி, சந்தோஷம், நல்லா பேசணும், ரொம்ப நன்றி. இன்டெலெக்சுவலா ரொம்ப எனக்கு உங்களுக்கு எனக்கு பார்த்துட்டு இருக்கிற எல்லோருக்கும் மனம் சாந்தி அடையட்டும், அவ்வளவுதான். வேற என்ன சொல்றது? சரிங்க சார், ரொம்ப நன்றி. ஓம் நம சிவாய நமக. ஏன்னா எனக்கு இந்த ரிஷி, மகாரிஷி, இந்த முனி, சித்தர்கள்ன்றது வந்து தெரியும், அவங்க நிறைய இது பண்ணியிருக்காங்க. மற்ற பத்தி தெரியாதுன்னா ஓரளவுக்கு தெரியும், முழுமையா தெரிஞ்சுட்டு தான் நம்ம. ஏன்னா நான் முழுமையா தெரிஞ்சுக்க போனா ஆன்மீகவாதி ஆயிடுவேன். நான் சொல்றது ஆன்மீகவாதி முழுமையா தெரிஞ்சுக்க போனா இங்க வந்து நான் உட்காந்துருவேன். நான் திருமூலர், திருமந்திரம், அது இது எல்லாமே படிக்க ஆரம்பிக்கிற வயசு இன்னும் கொஞ்சம் கீது, இன்னும் கொஞ்சம் நாள் இருக்கு. ஸோ அதனால பார்க்கலாம். சரிங்க சாமி, போயிட்டு வரேன். நமச்சிவாய நமச்சிவாய. நன்றி, பை பை. வரேன் சாமி, போயிட்டு வரேன் சாமி. நீங்க தான் ஃப்ரீயா இருக்கிறீங்க, இன்னைக்கு கொஞ்சம் பிரேக் அவங்களே விட்டுட்டாங்க. ஆமா, ரெஸ்ட் எடுங்க சாமி. வரேன் சாமி, பை சாமி. அவன் எப்பவுமே ரெஸ்ட் தான். சாமி சாப்பிட்டீங்களா? இல்லை, ரொம்ப தங்கமான மனுஷன் அந்த ஆள்.
நமச்சிவாய நமக. அருணாச்சலம் அருணாச்சலம். வா தாத்தா, நல்லா இருக்கிறீங்களா? நீங்க இருக்கீங்க, எனக்கு என்ன குறை? நான் என்ன ஒண்ணு 24 மணி நேரமா பாத்துக்கிறேன். ஒரு வாட்டி சாப்பாடு கொடுக்குறேன், அவ்வளவுதான், கிளம்பிடுறேன். சாப்பிட்டாலும் 10 நாளைக்கு உடம்பு தாங்க. அப்படியா? ஒரு வேளை சாப்பிட்டாலே போதுமா? இன்னொன்னு ஒண்ணு போதுமா 2 போதுமா? இருந்தா கொடுங்க, எக்ஸ்ட்ரா இன்னொன்னு கொடுங்க. இல்ல நீங்க இப்ப சாப்பிடுற மாதிரி இருந்தா நைட்டுக்கு வச்சு சாப்பிடுற மாதிரி வேணாம். இல்ல இப்ப சாப்பிட கொடுங்க. பட்டா நான் காலையில சாப்பிடவே இல்லை. காலையில சாப்பிடலையா? சரி. என்ன ஊர் தாத்தா நீங்க? நம்ம திருக்கழ துன்றம். அன்னைக்கு சொன்னீங்கல்ல? இப்போ இருக்கிற ரொம்ப நாளா. ஆமா ஆமா. ஊர் திருக்கழ துன்றம். என்ன தாத்தா பேரு? கிருஷ்ணமூர்த்தி. கிருஷ்ணமூர்த்தி தாத்தா. சரி. ஐயா அண்ணாமலையார் வாழ்க்கை என்னைக்கு நல்லா இருக்கீங்களா? என்னைக்கு நீங்க ஒரு மாவட்டத்துக்கு செயலாளர் போய் வரணும், மாநிலத்துக்கு வரணும். நல்லா எதனா ஒன்று சொல்லிட்டு போயிடுறீங்க. போற வரவன் எதனா சான்ஸ் கிடைக்குதான்னு பாக்குறான் என்ன வம்பு கேட்கறதுக்கு. நல்லா ஆண்டவர் ஐயா ஒரு தண்ணிட்ட நல்லா கட்சி கிச்சின்னு ஈத்து விட்டுறீங்க. என்ன எந்த வாய்ப்பு கிடைக்கும், எந்த சந்து கிடைக்கும் அரசியல் பண்றதுக்குன்னு சொல்லி எனக்கு வரதுக்கே வாய்ப்பு இல்லை. அப்படியா? அப்ப அரசியல் பண்ண நம்ம ஏத்துக்கணும். அண்ணாமலையார் முன்னேற்ற கழகம் தான் நீங்க? அண்ணாமலையார் முன்னேற்ற கழகம் ஆரம்பிச்சிடலாமா? வாங்க. தண்ணி டப்பா ஒன்று கொடுங்க. தண்ணி ஒன்று கொடுறா. கொடுத்துருங்க. கொடுத்துருங்க. ஆரம்பிச்சிடலாமா? ஐயா ஒரே நிமிஷம். ஒரு ஐயா வந்து முன்னாள் தலைவர் அண்ணாமலையார் முன்னேற்ற கழகத்துக்கு. நீ இந்த அதிமுக விட்டுருங்க, அண்ணாமலையார் முன்னேற்ற கழகத்திலே பேசுங்க. அது அந்த கட்சிக்கு போச்சல நம்ம வந்தா கூட நம்ம கேக்குறோம். அதிமுக வந்தா கூட அண்ணாமலையார் ஒருத்தலாம் முடிவாவே சுத்தி நிக்கிறீங்களா கிரிவல பாதையில? மாவட்டத்துக்கு வரணும், மாநிலத்துக்கு வரணும். இந்தியா இல்ல இதெல்லாம் உங்களை பேச சொல்லி யார் சொல்லி கொடுக்குறாங்க? இல்ல ஏன் எங்க இருந்தாலும் வந்து கேட்ச் பண்ணி கோத்து விடுறதுக்கே வரீங்களா? இருந்தாலும் நான் மனசுல இருந்து உங்களுக்கு சொல்றேன். சரி 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 வா போயிட்டு வாங்க. என் மனசுல இருந்து என்ன உங்க மனசுல இருக்குது? ஓபனா பேசுங்க. டாக் மீ டெல் மீ. ஓபன் டாக். நம்ம கழக முன்னேற்றம் வரணும், அதான் வேற ஒண்ணு. நம்ம கழகம் முன்னேறம். என்ன நம்ம கழகம்? அதான் அதிமுக தான். அண்ணாமலையார் முன்னேற்ற கழகமா? அண்ணாமலையார் முன்னேற்றம் ரெண்டு ஒன்று தான். டேய் பாத்துக்கோ. அண்ணாமலையார் முன்னேற்றம்னாலும் ஒண்ணுதான், அதிமுகனாலும் ஒண்ணுதான். ரெண்டு ஒண்ணுதான். நல்லா கோத்து விடுறதுலே தெளிவா அனுப்பிச்சு விடுறாங்க போலதுடா. போயிட்டாங்க. இல்ல உங்களை அப்படி பேச சொல்லி யார் சொல்லி கொடுக்குறாங்க? ட்ரைனிங் எதனா பண்ணி அனுப்புறாங்களா? இல்ல வண்டியில உட்காருங்க. ஏய் உட்கார வைடா ஐயா. உட்கார வைடா ஐயாவா. உட்காருங்க. நான் ஒசூர்லேருந்து வரேன். சரி ரொம்ப நன்றி. வட்டி கிளம்பிட்டாரா? நல்ல முடியும். இல்லை அவரு நாளைக்கு ஒரு மீட் பண்ணுறாராம், கோர்ட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. போல அண்ணாமலையார் கழகம் வரணுங்க. அண்ணாமலையார் கழகம் அதுதான் அடுத்த வாட்டி அவங்களே வந்தாலும் நம்ம கழகம் வரணும்னு சொல்லி நம்ம கழகம். இப்போ அண்ணாமலையார் கழகத்துக்கு யார் முன்னாள் தலைவர்? அண்ணாமலையார் கழகத்துக்கு அண்ணாமலையார் கழகம் நான் சொல்றது புரிஞ்சுக்கோ. என் சீனிவாச ராஜகோபால். என் சீனிவாச ராஜகோபால். எந்த ஊர் அவரு? அவரு திருவண்ணாமலை தான். அப்படியா? அடுத்த தலைவர் யாரு? அடுத்த நான் வருங்காலத்தில் வரட்டும், யார் வந்தாலும் வரட்டும். அண்ணாமலையார் முன்னேற்ற கழகம். ஆமா. அண்ணாமலையார் முன்னேற்றணுமா? என்ன அதுக்கு சின்ன என்ன? சூரியகாந்தி ரெட்டல. சூரியகாந்தி பூ ரெட்டல. திருவண்ணாமலை மாவட்டத்துக்கு சம்மதம். மாவட்ட செயலர் ஆக்கிடுறீங்க. ஐயோ அது இப்ப எதிர்காலத்துல வரட்டும், இப்ப இல்ல. இந்த பாரு மாவட்ட செயலாளர் எதோ மெரிச்சிக்கணும். 2 வருஷம் ஆனா கூட நீங்க வருவீங்க. அதுதான் நானும் சொல்றேன். 2 வருஷம் ஆனா வரையா எங்கன்னா தூக்கி போய் உட்காந்து சொருவலான்னு பாக்குறீங்க நீங்க. 3 வருஷம் பொறுத்து கூட நீங்க மாவட்ட செயலாளருங்க ஐயா. டேய் நோட் பண்ணிக்க வர ஐயா. ஒரே நிமிஷம் வரேன் ஐயா. ஒரே நிமிஷம் ஐயா. ஒரே நிமிஷம். என்னைக்கு இருந்தாலும் மாவட்ட செயலாளர். டேய் சாரை கூப்பிடா, வண்டியில தூக்குடா அவரை. சரி வட்டமா? சரி அதான் சொன்னேன் ஐயா, என்னைக்கு இருந்தாலும் பதவிக்கு வாங்க. பதவிக்கு வரணும் இல்லையோ பதவி பிரமாணம் செஞ்சு வச்சிருவாங்க போல எனக்கு. என்னைக்கு இருந்தாலும் வருவீங்க. சரி சரி போயிட்டு வாங்க. போயிட்டு வாங்க, பார்த்து போயிட்டு வாங்க. வேலூர் தங்க கோயில் வேற கேட்கணுமா? அவங்களையும் கேட்கணுமா? ஓ அவங்களையும் கேட்கணுமா? எனக்கு வேணாம் பதவி. சரி வரேன் நான். சரி 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 வாங்க சாமியார் தான் வாங்க. நம்ம கோயம்புத்தூர் சாமி. ஓம் நம சிவாய. நல்லா இருக்கிறேன். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டீங்களா? நீங்க வரணும் காத்துட்டு இருக்கேன். நேற்று மத்தியானம் சாப்பிட்டது. ஏன்
அதான் நான் பத்தியத்தில் இருக்கிறேனே கண்ணுக்கு. இல்ல ஒரு வேளை தான் சாப்பிட்றாரு அதுக்காக. சொன்னீங்கல்ல சிம்மாயி அரிய ஓ ஸ்லிம் ஆகி கல்யாணம் பண்றதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. கண்ணுக்கு நாட்டு மருந்து கொடுக்குறாரு. அது எனக்கு தெரியும். அவர் பின்னாடி உங்க நண்பர்கிட்ட ஏதோ முக்கியமான விஷயம் சொல்லிக்கிறீங்களே, அது சொல்றாரு அவரு. நீங்க தான் சொன்னீங்களாமே. நீங்க சொன்னீங்க. நீங்க தான் சொன்னீங்க. என்ன இந்த தொப்பையில குப்பையில அதெல்லாம் குறைஞ்சிடும். குறைஞ்சிட்டாரு, எனக்கு தெரிஞ்ச குறைஞ்சிட்டாரு. உங்களுக்கு தான் அது குழம்பு 2 வெள்ளை சாதம். நமச்சிவாய். நமச்சிவாய். சரி நமச்சிவாய். வேற என்ன சமைய? நீங்க தான் சொல்லணும். வெற்றிகரமா 1 வாரம் ஆயிடுச்சுங்க. 1 வாரம் ஆயிடுச்சு. ஆமாங்க ஆமாங்க. வெற்றிகரமா இன்னொரு 3 அடுத்த மாசம் 30ஆம் தேதி முடிஞ்சிடும். டயட் எல்லாம் முடிஞ்சிடும். டயட் முடிஞ்சுனா அப்புறம் ஒரு 1 கிலோ ஸ்வீட் வாங்கி வச்சு உட்காந்து ஆசை தீர சாப்பிடுவீங்க. அதானா? இல்ல இல்லைங்க. இன்னும் அப்படியே சாப்பிட மாட்டேன். இன்னும் அப்படியே விட்டுலான்னு இருக்கீங்க. இருக்கிற ஒரே ஒரு கட்ட பழக்கம் ஸ்வீட் சாப்பிட்றது தான். அதையும் விட்டுலான்னு இருக்கிறீங்க. 2-3 பேர் ஸ்வீட் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. அவங்களுக்கு எல்லாம் நன்றி தான் சொல்லணும். வாங்கி வந்து கொடுத்தாங்களா இப்ப? மில்க் ஸ்வீட்டு, ஜாங்கரி எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு காசு எல்லாம் கொடுத்துட்டு போனாங்க. பரவாயில்ல. என்னன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போனாங்க? நீங்க நல்லா சாப்பிடுங்க, சந்தோஷமா இருக்கேன், அங்க இருக்கவே கவலைப்படாதீங்க. அதே சரி, நான் அவங்கள்ட்ட டயட்டுன்னு சொல்லலை. ஏன்னா அவங்க வாங்கிட்டு வந்துட்டாங்க. அன்பா கொடுக்கறத வாங்கிக்கோங்க. டயட்டுன்னு சொன்னா அவங்க சங்கடப்படுவாங்கன்ட்டு அன்பா கொடுக்கறத வாங்கிக்கோங்க. வாங்கி இவருக்கு பக்கத்துல அது மாதிரி கொடுத்துருங்க. யார் அன்பா கொடுத்தாலும் வந்து நம்ம அது வந்து வேணான்னு சொல்லிட்டாரு. கோயில் பூசாரி கொடுத்துட்டேன். அவ்வளவுதான். ஏன்னா அவங்களுக்கு தெரியாது இல்ல நீங்க என்ன இதுல இருக்கிறீங்கன்னு. அதனால அன்பா கொடுக்கும்போது வாங்கி தெரிஞ்சிருப்பாங்க. கொஞ்சம் பேர் பார்த்திருப்பாங்க, மீதி பேருக்கு தெரியாது. எல்லாருமே வந்து வீடியோ பாத்துற முடியாது இல்ல. அவங்களுக்கு நிறைய வேலை இருக்கும். இப்ப தீபாவளி வந்துருச்சு, அதுக்கு நிறைய பர்ச்சேஸ். அதுக்கு ஒரு அம்மா தீபாவளி ஸ்வீட் கொண்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க, சொல்லிட்டு போனாங்க இன்னைக்கு. பரவாயில்லையா? அவங்களும் வர ஸ்வீட்டு பாவம் கஷ்டப்பட வேண்டாம். சரி சரி. ஏன்னா அவங்க வந்து வரேன்ட்டு இருந்தாங்க. உங்களுக்கு தீபாவளி கொடுத்தாங்கன்னா வாங்கி இன்னொரு சாமி கொடுங்க. சரிங்களா? நல்லா சாப்பிடுறாங்க. சரிங்களா? சரி சாமி, போயிட்டு வர. ரொம்ப சந்தோஷம். உடம்பு பார்த்துக்கங்க. நமச்சிவாய். நாளைக்கு எதிர்பார்த்து ரசம் வரும்னு நம்பி போயிருக்கு. ரசம் நேற்று குத்தமே டெய்லியுமா வரும் ரசம். நேற்று எங்கே போயிருந்தீங்க? நேற்று வாங்கினில்ல. நேற்று ரசம் தானே குத்தான். நேற்று ரசம் வாங்கினேன்ல. வாங்கினில்ல, அப்புறம் டெய்லியுமா ரசம் வரும். சாவித்திரி ஒன்ன தேடுது. பாட்டி என்ன மயில் நெஞ்சேரத்த குளிச்சுட்டியா? என்ன ஆச்சு டல்லாகிறா? பாரு உங்க வீட்டுல பேசிட்டேன். தீபாவளிக்குள்ள வந்து கூட்டம் போற நிக்கிறாங்க. என்ன உங்க சொந்தக்காரங்க தட்சிணாமூர்த்தி தானே உங்க சொந்தக்கார? தட்சிணாமூர்த்தி உன்னை கண்டாலே பிடிக்காதா? ஏன் பாட்டி கெட்ட வார்த்தைலாம் பேசக்கூடாது பாட்டி. என்ன பாட்டி இப்படி போய் பேசுற? அவங்க பெரிய மனுஷங்களை போய் அப்படி பேசலாமா? ஏன் பாட்டி உன்னை எவ்வளோ நல்ல பாட்டின்னு ஊரெல்லாம் சொல்கிறாங்க. எவ்வளோ பேர் வந்து பார்க்குறாங்க. உன் பேரில் எவ்வளோ பேர் மரியாதை வச்சுக்கிறாங்க. உன்னை எல்லாம் வந்து ஒரு அப்படி பார்க்குறாங்க, ஒரு சாமி மாதிரி பார்க்குறாங்க. என்ன பாட்டி அப்படிலாம் பேசலாமா? தப்பு இல்லை. பிடிவாதம் எங்கேயும் இருந்து விடாது. சொந்தக்காரங்களை இழந்துட்ட, உன் குடும்பத்தை இழந்துட்ட, வீட்டை இழந்துட்ட, வேலை செய்யறத இழந்துட்ட, உன்னுடைய உழைப்பை இழந்துட்ட, இன்னும் எல்லாத்தையும் இழந்துட்ட. இதுக்கு மேலே ஏன் இந்த பிடிவாதத்தை பிடிச்சி நிற்கிற? மூஞ்சி தூக்கி வச்சுக்கிறது, இன்னும் சின்ன பொண்ணு மாதிரி போன்றது, அசிங்கமாக திட்டுறது, இதெல்லாம் என்ன பழக்கம்? அதெல்லாம் இதை விட உன்னை யாரும் உன் குடும்பத்தில் கூட யாரும் இந்த அளவுக்கு அன்பா பார்த்துக்கல. நாங்கள் பார்த்துக்கிறோன்னா அதை வந்து புரிஞ்சிக்க மாட்டேன்ற நீ இந்த வயசுலன்னா என்ன? அப்புறம் இந்தா பாவக்காய் குழம்பு, இந்தா கிண்ணம் இந்த மூடி. ஏன் அப்புறம் சாப்பிட்றியா? பசிக்கலையா? டீ வாங்கி தட்டுமா? பாட்டிக்கு போய் ஒரு பகடா வேணும். பகடா வேணுமா போண்டா வேணுமா? சரி வடை போண்டா வாங்கினோடா. போடா வாங்கினோடா. தம்பி கொஞ்சம் வண்டி சாவி குத்தானப்பா. டே வடை போண்டா எங்கடா போடுறாங்க? இங்கே போடுறாங்கல்ல பாரு. வடை இங்கே போடுறாங்களா பாடுறா. இங்கே போடலன்னா இது வாண்டப்பா வாங்கினோடா. இந்தடா போண்டா வேணுமா உளுத்த வடை வேணுமா? உளுத்த வடையா? வாங்கினடா போடா. வடை போண்டா எது வந்தா வாங்கினடா. ஏன் சோகமாகற? என்ன ஆச்சு உனக்கு? சொல்லு என்கிட்ட. நிம்மதி இல்லையா?
ஏன் என்ன யாருன்னா திட்டுறாங்களா? மலம் தண்ணி மொண்டு மொண்டு ஊற்றி கிடக்குறாங்க ஆவலாம். தண்ணி மொண்டு ஊத்துறாங்களா? யாரு? எவனு தெரியல, இந்த பக்கத்து ஊற்றி கிடக்குறாங்க ஒரு நாளை போல. பாட்டி மழை வருது பாட்டியா? இல்ல எனக்கு தெரியும், மழை வந்தா விடும். தண்ணி ஊத்து, தண்ணி மொண்டு ஊத்துறாங்களா? உக்காரே முடியல. சாப்பாடு காலி ஐயா. தட்டி கட்டிடலாமா? தட்டி எதுவும் வேணாம்பா. நீ ஏன் அந்த கோயில் உள்ளன்னா கொண்டு போய் விட்டா கூட என்ன இருக்கலாம். அந்த 1000 கால் மாட்டு விட்டுக்கா இட்டு போய் விட்டோமா? பின்ன வேற வழி என்ன கிட்டு. சரி போலாம், வரியா? போலாம், வரியா? நினச்சிக்கின்னா வரியா? அப்புறம் எப்பதான் போறது? அப்புறம் தண்ணி மொண்டு ஊத்துறாங்கன்ற அதுன்ற இதுன்ற அப்புறம் எத்தனை நாளைக்கு தான் அப்படியே உட்காந்து இருப்ப? நீயா ஒரு முடிவு எடுத்தா தானா? ஏன் பாட்டியா? ஆகலாமா? ஏன்டா தண்ணி மொண்டு ஊத்துறியா சைட்ல இருந்து? நீ தானே எனக்கு இருக்க. சொல்றா பாட்டியா, மழை வருதான் பாட்டி, சாரல் அடிக்குதான். அப்பதான் கிடையாது. அப்படி ஊத்துறானுங்க கொட கொடமா. கொட கொடமாவோட எடுத்து ஊத்துவீங்க. இந்த தார்பாய் வந்து அதனால இப்ப இங்க இருக்கிறது பிடிக்கலையா? நான் இட்டும் போறேன் வா, உன்னை கோயிலாண்ட விட்டுறேன் வா. நினச்சிக்கின்னா விட்டுடுறான்ல, சோறு நான் வச்சு பிடிக்கல. அப்ப அந்த சோறால தான் உட்காந்துக்கிறியாங்க? வச்சு விட்டு தானே கூட்டிட்டு நான் தட்டோட எடுத்துக்கிறேன் வா, அங்க போய் சாப்பிட்டுக்கோ. அங்க போய் வர சாப்பிட்டுக்கிறேன். அங்க தண்ணி வரும் குழாவில, தெரியும்ல? எல்லாம் அங்கேயும் கூட்டம் ஓவரா இருக்கும். எங்க கூட்டம் இல்லாது. கூட்டம் தான் பெச்சாரா இருக்குதா உனக்கு? கூட்டம் தான் 4 பேர் பாதுகாப்புக்கு இருப்பாங்க. அதிகமா கூட்டம் தான் பிடிக்காது. ஓஹோ, தனிமையை தான் விரும்புவியா? சுடுகாட்டுல கூட தனி இடம் பார்க்கணும் போல இது உனக்கு. பாட்டியே இந்த எடு, போண்டா சாப்பிடுவா. இந்த கவர்ல இருக்குது பாரு. வடை இல்லையா? போண்டா தான்டா. வடை இல்ல, சத்தமா தான் சொல்லலாம்டா. இல்லைண்ணா, அதான் நேத்து போட்டா. நேத்து கூடமா போட்ட போண்டா கொடுப்பாங்க யாருன்னா? அதான் ஐஸ் ஆட்டங்குது. சூடா இல்லையா? சூடா இல்லையா? வாய திறந்தா சொல்லாண்டா. நீ என்னடா என்கிட்ட ரகசியம் சொல்லிங்கிற? சூடா இல்லைண்ணா, போட்டு அப்படியே வச்சிருந்தாங்க. பாட்டி போட்டு வச்சிருந்தாங்களாம், 1 மணி நேரம் தான் ஆகும். இப்ப இல்ல, நேத்து போட்டதுதான். அது யாருன்னா வாங்கிட்டு வந்து துணி விட்டு மிச்சு வச்சிருந்தாங்க. இல்ல அதெல்லாம் இல்ல, கடையில போட்டுதான் பாட்டி வாங்கிட்டு வந்தேன் பாட்டி. 1 மணி நேரம் தான் ஆகுதா போட்டு. ரவை சூடு கூட இல்ல, ஐஸ் ஆட்டு. ஏன்டா அப்படி வாங்கிட்டு வரீங்க? சரி சாப்பிடு, ஒண்ணும் இல்ல, சாப்பிடு, நல்லா இருக்கு, சாப்பிடு. சூடாதான் வாங்கிட்டு வரது, ஏன்டா அப்படி பண்றீங்க? எவ்வளவு நேரம் ஆகுதா போட்டு? 1/2 மணி நேரம் தானே ஆகுது. 1/2 மணி நேரம் ஆகுதா? கிடையாது, நேத்து போட்டு இது போட்டு எத்தனை நாள் ஆகுது? எத்தனை நாள் ஆகுதா? போண்டா கடையில கூட ஸ்டாக் வச்சு போடுவாங்க. அது ஐஸ் ஆட்டுக்கு. சாப்பிடு, ஒண்ணும் இல்ல, சாப்பிடு. எடுத்து வச்சு கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடு. ஐயா சிகரெட் பிடிக்காதீங்க ஐயா, இங்க தயவுசே பிடிக்காதீங்க, சொல்றத புரிஞ்சுக்கங்க. சாப்பிடுறியா? போயிட்டு வரட்டுமா? போயிட்டு வரேன். எத்தனை போண்டாக்குது அதுல மொத்தம்? எத்து அப்புறமா முடிச்சு போட்டு வச்சு சாப்பிடு கொஞ்சம் கொஞ்சமா, சரியா? போயிட்டு வரேன். அங்க வேணா இட்டு போய் விட்டுறேன், வரியா? நீ தான் அங்க தண்ணி மொண்டு ஊத்துறாங்களாமே, யாரு நான் ஊத்துறதுங்க? மழை வருதா? சாரல் தான் அடிக்குதாமே பாட்டியா? தண்ணி ஊத்துறது நல்லா தெரியும். குடம் குடமா எடுத்து ஊத்துறீங்களாமே? குடிக்கிறதுக்கு தண்ணி கொண்டு வரதுக்கு ஆள் இல்ல, மேல ஊத்துறாங்களான்னு கேக்குறாரு. இல்ல, அது ஊத்துறான், யாரோ ஊத்திட்டு போறாங்க. அப்படியா? மஞ்சள் தண்ணி தெளிக்கிறாங்க பொழுது மேல. அதுக்கே இங்க பிடிக்கல மைதானம். இதுக்கு ஃபுல்லா டார்பாய் கட்டி விட்டுட்டோமா? இதுக்கு எனக்கு வேணாம் மைதானம். அப்ப வானாலும் வர மாட்டேன், என்னதான் பண்ணலாம் உன் பிரச்சனை? எதனா ஒரு முடிவு நீயே சொல்லு. இட்டு போய் விடுற, வானாலும் வர மாட்டேன்ற.
அவன் தட்சிணாமூர்த்திக்கு நான் பிடிக்காது. நீ என்ன பிடிக்காது தட்சிணாமூர்த்திக்கு? சுந்தரமூர்த்தி உன் வீட்டுக்கார கூடயும் போய் பேச மாட்டேன், போக மாட்டேன். அவனுக்கும் பிடிக்காது. நானு யாருக்கு தான் பிடிக்கும் உன்ன? யாருக்கும் பிடிக்காது. ஓஹோ, யாருக்குமே உன்னை பிடிக்காதா? எனக்கு பிடிக்குமே உன்ன. உனக்கு கூட பிடிக்காது. எனக்கு பிடிக்காதா? பிடிக்கல நான் ஏன் உனக்கு டெய்லி வந்து சாப்பாடு கொடுத்துக்கிறேன், உங்கள்கிட்ட பேசினுக்கிறேன். ரோட்ல போற யாருக்கோ கொடுத்துட்டு போறேன், உங்ககிட்ட ஏத்தணும் வந்து தரேன். ரோட்ல போறவங்களுக்கு கூட நானா வேணான்றான். சரி, நான் ரோட்ல போறவங்களுக்கு குத்துறேன், உனக்கு இதுக்கு மேல கொடுக்கலன்னா சரி, இதுக்கு மேல நான் வரல. நீ பாத்துக்க உன்ன நீயே. இந்த தண்ணி இந்த பக்கெட்ல ஊத்திட்டு ஒரு குடம் தண்ணி எடுத்தா கூட பரவாயில்ல. நீ தான் சொல்றிய எனக்கு எந்த வேலையும் செய்யாத, எந்த உதவியும் செய்யாத, இப்ப தண்ணி எத்தணுவான்னு சொல்றியா? அது என்ன நியாயம்? இல்ல கட்டி போட்டு போடு, அது ஒரு குடம் தண்ணிக்கு பாத்துக்கிறேன். ஒரு குடம் தண்ணி ஃபுல்லாகுதே. நேத்தா 2 எடுத்துட்டு வந்தது, அதுக்குள்ள தண்ணியை காலி பண்ணிட்டேன். நான் பண்ணல. அது எப்படி போகுதுன்னு எப்படி போகுதுன்னே தெரியலையா? சரி, போய் வரேன், அப்புறமா பார்க்கலாம். பட்டமா இல்ல ரோட்ல போறவங்க யாருக்குன்னா கொடுத்துட்டோமா? பட்னியாவே இருப்பேன் அங்கேயே. அது பண்ணா செய்யம்பா. ஓஹோ, சரி, பத்திரமா வச்சுக்க அந்த போண்டாவை, வாங்கி கொடுத்த போண்டாவை. என்ன வரட்டுமா? சும்மா வர? நான் வரல, இப்பதான் வரேண்ணா. ஊர்ல இருந்து வந்துக்கிறேன். நானா உன்னை பார்த்துதான் வந்துக்கிறேன், சென்னையில இருந்து. சரி, என் பாட்டி மாரி இருந்தா அதனால வந்தேன். கண்ணு தெரியல, நீ வா ஹாஸ்பிட்டல் போலாம், கண்ணு ஆபரேஷன் பண்ணலாம். நல்லா இருக்கிற கண்ணை கெட்டு வைக்கிறதுக்கு திட்டம் போட்டுன்னு வரீங்களா? ஏன் பாட்டி அப்படிலாம் இல்ல, ஏன் பாட்டி வா பாட்டி, நீ கம்முன்னு போயிடு, அங்கிட்ட வராத போயிடு. பரவாயில்ல, வா பாட்டி போலாம். போ. ஏன் பாட்டி வா, ஆபரேஷன் தான் பண்றாங்க. நீ போய் பண்ணி போ. நான் பண்ணிக்கினேன், வா உனக்கும் கூட்டிட்டு போறேன், எனக்கு நல்லா தெரியுது. போய் பண்ணிக்கோ நீட்டா. வா பாட்டி. ஏன் பாட்டி? ஆஸ்பத்திரி. ஏன்? நான் என்னைக்கும் போனதில்லை. ஏன் அத கண்ணு தெரியலன்னு சொல்றல, வா போலாம். நான் சொல்லல, எவனும் சொல்றான், அவனுக்கு தெரியலன்னு சொல்லுவான். உனக்கு தான் தெரியலன்னு சொல்றாங்க பாட்டி. நீ தான் 10 ரூபாய் குத்துற, 1000 ரூபாய் 2000 ஆபரேஷன் பண்றதுக்கு ஆம்புலன்ஸ் நின்னுங்கறாங்க, வா போலாம். நான் இல்ல, போடா. ஹாஸ்பிடல்ல இருந்து வந்துக்கறீங்க. நீ எங்க நாந்து வாடா, போடா. ஏன்? வா ஹாஸ்பிடல் போலாம், வா. எனக்கு வாடா ஹாஸ்பிடல். கண்ணு தெரியலன்ற, வா போலாம். வாடா நீ ஹாஸ்பிடல். ஏன்டா? ஹாஸ்பிடல்ல இருந்து வரேன், வா. எனக்கு யாருன்னு தெரியாது, நட்ராசே இல்ல. வேற என்ன ஊர் நீ? எங்க ஊர் வேலூர் கண்ணா. சரி வா, வேலூர் போலாம், வா. வேலூர் ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போட்டா கண்ணுக்கு மட்டும் ஆபரேஷன் பண்ணிக்க, அதுக்கப்புறம் உன்னை தேடி எல்லாரும் வருவாங்க, வா. பதில் சொல்லு பாட்டி, பதில் சொல்லு பாட்டி. போடா, ஒண்ணும் இல்ல, போங்கடா. ஏன் நல்லா கண்ணு தெரியுதா? அப்புறம் ஏன் கண்ணு தெரியலன்றியா? நான் சொல்லல, நீ தான் சொன்ன, நான் தான் கேட்டேனே. அது வேணும்னு இல்ல, என்ன கெடுக்கிறான் எவனோ. என்ன உன்னையும் கெடுக்குறாங்க? நீ வந்தாதான் நான் போவேன், அதே நான் இங்க உட்கார போறேன். கம்மியா கண்ணு தெரியுமா? ஏன் என்னாச்சு? டயர்டாகி போச்சு. ஏன் அழுவுடா? அழுவல, கண்ணில் இது. சரி, கட்டுமா? டீ வாங்கி சாப்பிட்டு போனா என்ன? Shiva, Arunachala Shiva, Arunachala.
செய்யாத அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா கையினி தனியும் நீரசம் கொண்டு உவகை வெறி கொள அருள் அருணாச்சலா கொடியரை கொல்லுனை கட்டி கொண்டெங்கன் வாழே அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா கோபனில் குணத்தோய் குறியாய் என்னை கொள குறையன் செய்தேன் அருணாச்சலா